முடிவு வந்து கொண்டிருக்கிறது. அந்த முடிவு கர்த்தரிடத்தில் இருக்கிறது என்ற யுத்தத்தை அவர் செய்து உங்களுக்கு விடுதலை. திருப்போம் யோவான் எழுதின புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், வேறே ஒன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணம் அடையவும் வந்தேன். ஹல்லேலூயா. அப்ப பிசாசு எதற்கு வருகிறான்? திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். ஆனால் தேவன் எதற்கு வந்தார்? பரிபூரண ஜீவன் நமக்கு கொடுக்க வந்தார். ஹல்லேலூயா. அப்ப பிசாசு என்ன பண்றான்? 3 காரியங்கள் பிசாசு பண்ண நம்முடைய வாழ்க்கையிலே அவன் வருகிறான். என்ன பண்ண வருகிறான்? முதலாவது ஆங்கிலத்தில் இது சொல்லுகிறது டு ஸ்டீல், அதாவது திருடவும். சொல்லுங்க, திருடவும். அடுத்தது கொல்லவும், அடுத்தது அழிக்கவும். அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த 3 தான். ஹல்லேலூயா. திருடுறது தான் அவனுக்கு தெரியும், கொல்றது தெரியும், அழிக்கிறது தெரியும். இந்த 3 தவிர வேற அவன் ஒண்ணுமே தெரியாது. நம் தேவனுக்கு தெரிந்ததனால் என்ன? ஜீவன் பரிபூரணமாய் கொடுக்கிறது தான் அவருக்கு தெரியும். அதை தவிர அவருக்கு வேற ஒன்றும் தெரியாது. ஹல்லேலூயா. இவனுக்கு திருட தெரியும், கொல்ல தெரியும், அழிக்க தெரியும். அவருக்கு ஜீவனை கொடுக்கவும் ஜீவன் பரிபூரணம் அடைய தான் அவருக்கு தெரியும். இதுதான் அவனுக்கும் தேவனுக்கும் இருக்க வித்தியாசம். அப்ப ஏன் பிசாசு திருட வேண்டும்? அதை நாம் தெரிஞ்சுக்கணும்ல. ஏன் பிசாசு கொல்ல வேண்டும்? ஏன் அவன் அழிக்க வேண்டும்? எதற்கு நாம் என்ன அவனுக்கு தப்பு செஞ்சோம்? சொல்றல, நான் என்னையா பாவம் பண்ண உனக்கு? உன்னை நான் என்னையா பண்ண? ஏன் என்கிட்ட வர? அப்ப பிசாசை நாம் என்ன பண்ணோம்? அப்ப ஏன் பிசாசு நம்மை திருடவும் கொல்லவும் அழிக்கவும் எப்பொழுதும் வகை தேடிக்கொண்டிருக்கிறான்? அதை நாம் நன்றாய் புரிந்து கொண்டால்தான் அவனுடைய ஆரிஜினிலிருந்து அவனை புரிந்து கொள்வோம். அதாவது அவனுடைய வேரிலிருந்து புரிந்து கொள்வோம். இயேசு அத்திமரத்தை எங்கே சபித்தார்? அத்தி மரத்தினுடைய வேரிலிருந்து சபித்தார். அதனால் தான் பேதுரு சொல்லுகிறார், ரபி, நீங்கள் சபித்த அத்தி மரம் வேரோடு பட்டு போனது. அப்ப சத்துருவை உங்கள் வாழ்க்கையிலே வேரோடு பட்டு போக பண்ண வேண்டும் என்றால் அவனுடைய வேர் எங்கென்று பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. அவன் எங்கிருந்து வரான், எதற்கு வரான், எப்படி அவன் செயல்படுத்துகிறான் என்று, அவன் யார், அவன் எதற்கு நமக்கு எதிரே இப்படி இருக்கிறான் என்று முதல் நாம் பார்க்க வேண்டும். அடுத்தது அவன் பயன்படுத்துகிற வித்தைகளை நாம் பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. Who is the devil and what is the method he follows to destroy us? இது 2 மிக மிக முக்கியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. திருப்போம் எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் நான் இப்பொழுது உங்களுக்கு ஆங்கிலத்தில் வாசிப்பேன். You were in Eden, the garden of God. Every precious stone was your covering. The sardius, topaz, diamond, beryl, onyx, jasper, sapphire, turquoise and emerald with gold. The workmanship of your timbrels and pipes was prepared for you on the day you were created. அப்ப பிசாசை தேவன், அதாவது லூசிஃபர், பிசாஸ் என்று இப்ப சொல்றோம், அவன் விழுந்தனால, அதற்கு முன்பதாக தேவன் அவனை வர்ணிப்பாக, அதாவது தேவன் அவனை வர்ணிச்சு சிருஷ்டித்து வைத்திருந்தார். நல்லா கவனிங்க. தேவன் அவனை எப்படி சிருஷ்டித்து வைத்திருந்தார்? ஒரு சீஃப் கேருபாக, அதாவது அவன் ஒரு கேருபாக தேவன் அவனை சிருஷ்டித்து வர்ணித்து வைத்திருந்தார். பாருங்க, என்ன நம்மெல்லாம் ஒரு டைமண்ட் நெக்லஸ் போடும், இல்லைன்னா ஒரு கோல்டு போடும். அவன் பிசாசு பாருங்க என்னெல்லாம் போட்டிருக்கிறான்ட்டு, எதுவெல்லாம் அவனை தேவன் வர்ணித்து வைத்திருக்கு. எவ்ரி பிரஷியஸ் ஸ்டோன், இந்த பூமியில இருக்கிற எல்லா ரத்தன கல்லுகளால அவன் என்ன பண்ணார்? செதுக்கி வைத்திருந்தார். அப்படி அவனுக்கு ஒரு பொசிஷனை தேவன் கொடுத்து வைத்திருந்தார். 14 You were the anointed cherub who covers. I established you. You were on the holy mountain of God. அப்ப தேவன் சொல்லுகிறார், உன்னை நான் தான் சிருஷ்டித்தேன், உன்னை நான் என் பக்கத்துல, என் பரிசுத்த சியோனிலே, என் பரிசுத்த பர்வதத்திலே என் பக்கத்துல உன்னை வச்சிருக்கிறேன். யார? லூசிஃபர் என்ற இந்த தூதனை, நாம் பிசாசு என்று கூப்பிடுறோமே அவனை. You walk back and forth in the midst of fiery stones. You were perfect in your ways from the day you were created till iniquity was found in you. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளிலிருந்து கரெக்டா இருந்த. எப்போ பாவம் உன் இருதயத்திலே தோன்றின அதற்கு முன்பதாக வரைக்கும் நீ எப்படி இருந்த?
பர்ஃபெக்டாக இருந்தேன்னு சொல்கிறாரு. ஹல்லேலூயா. அப்போது லூசிஃபர் என்ற இந்த தூதனை வந்துட்டு தேவனு சகல ரத்தனக்கல்னால் சிருஷ்டித்து அற்புதமான ஒரு சிருஷ்டிப்பாவன். த சீஃப் கேரப், தேவ சமூகத்தில் தேவன் பக்கத்தில் நிற்கிறான். தேவனுடைய அந்த என்ன சொல்றது, மவுண்டன் ஆஃப் காட், தேவனுடைய அந்த மலையிலே தேவன் இப்போ வாசம் பண்ணி கொண்டிருக்கிறாரு. அவரோடு கூட இருந்தவன் அவன். லூக் 10ஆம் அதிகாரம் திருப்புங்க. லூக்கா 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அவர்களை அவர் நோக்கி, எவர்களை? சீஷர்களுக்கு இயேசு அதிகாரத்தை கொடுத்து ஊழியம் செய்வதற்கு அனுப்பியிருந்தார். அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி சீஷர்கள் சென்று நாமத்திலே பிசாசை துரத்தினார்கள். அந்த துரத்தின சந்தோஷத்தோடு இயேசுவினிடத்தில் வருகிறார்கள். அப்பொழுது இயேசுவை பார்க்கும் பொழுது இயேசு அவர்களை நோக்கி, சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். சொல்லுங்க, இப்படி சிருஷ்டிக்கப்பட்ட அந்த கேருபு மின்னலை போல பரலோகத்திலிருந்து கீழே வருகிறதை நான் கண்டேன். இயேசு சொல்றார், நான் கண்டேன். இந்த கேருபு, இந்த லூசிஃபர், இந்த தூதன் தேவனுடைய சமூகத்தில் இருந்தவன், தேவனாலே சிருஷ்டிக்கப்பட்டவன், பரலோகத்திலிருந்து அவனை கீழே தள்ளினதை, மின்னலை போல அவன் விழுந்ததை நான் கண்டேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எப்படி இருக்கான் அவனுக்கு? யோசிச்சு பாருங்க. அவ்வளவு பெரிய அந்த பொசிஷன்ல இருந்து, அவ்வளவு பெரிய பியூட்டியில் இருந்து, அவ்வளவு பெரிய ஒரு மகிமை நிறைந்தவன், அழகு நிறைந்தவன், ஞானம் நிறைந்தவன், தேவனோடு நிறைந்த, தேவன் பக்கத்திலே இருக்கிறவன், அவ்வளோ ஒரு டாப் பொசிஷனில் இருக்கிற அந்த தூதன், அதாவது அந்த கேருபை, அவன் இருதயத்திலே தீமை, அதாவது அவன் இருதயத்திலே மேட்டிமை நிமித்தம், அவன் இருதயத்திலே இப்படிப்பட்ட காரியத்தின் நிமித்தம் என்ன ஆனது? கீழே தள்ளப்பட்டான். அவனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? சொல்லுங்க, ஏற்றுக்கொள்ள முடியுமா? நம்ம ஏற்றுக்கொள்வோமா? யாரை தள்ளுறீங்க? உங்களோடு இருந்த, என்னை வர்ணிச்சு சிருஷ்டிச்சு வைத்திருந்தீங்களே, என்னையா கீழே தள்ளிட்டீங்க என்று அவனுக்கு தேவன் மீது ஒரு கோபம். சொல்லுங்க, தேவன் மீது. இப்போ பிசாசுக்கு உங்க மீது கோபம் இல்லை, தேவன் மீது கோபம். தேவனை அவன் எதிர்க்க பார்க்கிறான். தேவன் என்னை சிருஷ்டித்து வைத்திரு, திடீரென்று இப்பொழுது என்னை கீழே தள்ளிவிட்டாரே என்று தேவனின் மீது ஒரு வெறுப்பு, தேவனின் மீது ஒரு கசப்பு. அதனாலே அவன் என்ன பண்றான்? கீழே தள்ளு நம்ம கம்முன்னு இல்லை. சொல்லுங்க, கீழே தள்ளு நம்ம கம்முன்னு இல்லை. எந்த சிருஷ்டி, அதாவது தேவன் சிருஷ்டித்த எதையுமே அவன் விட்டு வைக்கிறது இல்லை. வாசிங்க, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும், இது 1ஆம் வசனம். 2ஆம் வசனம் சொல்லுகிறது, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. எப்படிங்க? 1ஆம் வசனம் சொல்லுகிறது தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். சொல்லுங்க, சிருஷ்டித்தார். 2ஆம் வசனம் சொல்லுகிறது பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. எப்படி தேவன் சிருஷ்டித்து இந்த பூமி எப்படி ஒழுங்கின்மையாய் இருக்க முடியும்? தேவன் ஆதியாகமம் 1:1 சிருஷ்டித்த இந்த பூமி எப்படி ஒழுங்கின்மையாய் மாற முடியும்? அங்கே எப்படி ஒழுங்கின்மை வந்தது? இவனுடைய வேலை இது. வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், ஆதியாகமம் 1:1 ஆதியாகமம் 1:2 அநேக ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் டிஃபரன்ஸ் இருக்கிறது. ஹல்லேலூயா. வேத வல்லுநர்கள் அப்படி சொல்லுகிறார்கள். ஜெனசிஸ் 1:1 ஜெனசிஸ் 1:2 நடுவில் பெரிய ஒரு டைம் கேப் இருக்கிறது. பிசாசு என்ன பண்ணுகிறான்? தேவன் சிருஷ்டித்த பூமியை, தேவன் சிருஷ்டித்ததை குலைத்து போடுகிறான். அப்புறம் பாருங்க, 2வது வசனம், பூமியானது அவன் செய்த காரியத்தின் நிமித்தம் ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவாவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அப்புறம் தேவன் பார்த்து சொல்றாரு, நான் சிருஷ்டித்த உலகத்தை இவன் சீர்குலைத்தாலும், மறுபடியும் தேவன் சொல்லுகிறது பாருங்க, வெளிச்சம் உண்டாக கடவது. அல்லேலூயா. பரலோகத்தையும் பூமியையும் தேவன் சிருஷ்டித்தார். கீழே தள்ளப்பட்ட இந்த கேருபாகி இந்த பிசாசு மறுபடியும் அதை சீர்குலைக்கிறான். அப்பொழுது தேவன் 3ஆம் வசனத்திலிருந்து மறுபடியும் துவங்குகிறார். எப்படி சொல்லுகிறார்? வெளிச்சம் உண்டாகுவது. நீ என்னதான் சீர்குலைத்தாலும் நான் சொல்லுகிறது தான் நடக்கும். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையிலும் சத்துரு எவ்வளவுதான் உங்களை சீர்குலைக்க நினைத்தாலும் தேவன் உங்கள் வாழ்க்கையிலே அவர் நினைத்தது தான் நடக்கும், அவர் சொல்லுகிறது தான் நடக்கும். அவன் எவ்வளவுதான் பண்ணாலும் பண்ணிட்டு போட்டோம். ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை? ஐயோ, பிசாசு என்ன விட மாட்டேன்றான், பின்னாடியே துரத்துறான் பிரதர், எனக்கு துரத்திட்டே இருக்கிறான். அவன் துரத்தினா சரி, உங்களுக்கு முன்னாடி போனா சரி, என்ன பண்ணாலும் சரி, தேவன் சொல்லுகிறது தான் நடக்கும்.
ஹல்லேலூயா. அவனாலே ஒன்றுமே செய்ய முடியாது. காரணம், அவன் ஒழுங்கின்மையை கொண்டு வந்தாலும் மறுபடியும் அவர் வெளிச்சத்தை கொண்டு வருவார். அவன் இருளை கொண்டு வந்தாலும் அவர் வெளிச்சத்தை கொண்டு வருவார். அவன் ஒழுங்கின்மையை கொண்டு வந்தால் அவர் ஒழுக்கத்தை கொண்டு வருவார். ஹல்லேலூயா. அவர் சிருஷ்டி கர்த்தர். பிசாசு ஒன்று மறந்து போறான் இந்த விஷயத்தில். என்னன்னா, அவனை சிருஷ்டித்ததே தேவன் என்று மறக்கிறான். என்னதான் தேவன் அவனை சகல, அதாவது மகிமையிலே, சகல ஞானத்திலே, சகல அழகிலே, சகல, அதாவது மியூசிக், அதாவது ஒன் ஆஃப் தி சீஃப் ஏஞ்சல் ஆஃப் மியூசிக் என்று சொல்லுகிறார்கள். இப்படியெல்லாம் அவனை வர்ணித்து தேவன் சிருஷ்டித்திருந்தாலும் அவன் ஒரு சிருஷ்டிப்பு தான். ஹல்லேலூயா. சிருஷ்டிகர் அல்ல, சிருஷ்டிப்பு தான் அவன். அந்த ஸ்தானத்தை அவன் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கு மேலே போகக்கூடாது. ஹல்லேலூயா. அதை அவன் புரிந்து கொள்கிறது இல்லை. அவன் என்ன நினைக்கிறான், அவருக்கு மேலே என்று எப்பொழுதுமே அவனுடைய எண்ணம் இருந்து கொண்டிருக்கிறதுனால கர்த்தர் காண்பிக்கிறார், என்னதான் நான் உன்னை இப்படி அழகுபடுத்தினாலும் நீ நான் சிருஷ்டித்தவன். என்னுடைய கீழ்ப்படிதலில் நீ இருப்பாய் என்றால் எப்பவுமே அழகா இருப்பாய். ஹல்லேலூயா. கொஞ்சம் எக்ஸைட் பண்ணனா என் சமூகத்தில் இருக்க முடியாது. ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நல்ல கவனமாய் ஒரு காரியத்தை சிந்திக்க வேண்டும். தேவன் நமக்கு எவ்வளவு ஆசீர்வாதத்தையும், எவ்வளவு ஐஸ்வர்யத்தையும், எவ்வளவு உயர்வை கொடுத்தாலும் அவருக்கு கீழே இருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி இருந்தால் எப்பொழுதுமே நம்மை தேவன் உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பார். ஒரு நிமிடம் அதற்கு மேலே சிந்திப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் என்ன ஆகிவிடும், நாம் விழத்து பொங்கி விடுவோம். ஹல்லேலூயா. அதே பிரின்சிபிள் தான் எல்லாருக்குமே. அப்போ என்ன என்றால், இந்த பிசாசுக்கு என்னடா இவ்வளவு ஒரு பொசிஷனில், இப்படிப்பட்ட ஒரு ஸ்தானத்தில் நான் இருக்க என்ன கீழே தள்ளிட்டாரு. தள்ளினது மாத்திரம் இல்லாமல் அவனை பயங்கரமாய் வேதனைப்படுத்தும் அளவிற்கு ஒரு காரியத்தை தேவன் இங்கே செய்கிறார். சொல்லுங்க, செய்கிறார். 1:26 ஆதியாகமம். பின்பு தேவன், சொல்லுங்க, பின்பு தேவன் நமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக. இது அவனால ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஹல்லேலூயா. அவன் தேவனைப் போல சிருஷ்டிக்கப்படவில்லை. அவனை ஒரு தூதனைப் போல தான் தேவன் சிருஷ்டித்தார். ஆனால் தேவன் பின்பு எடுத்த தீர்மானம் எப்படி வென்றால், மனிதனை மண்ணிலிருந்து என்னை போலவே நான் சிருஷ்டிக்க போகிறேன். I am going to create man like myself. Hallelujah. I am going to create man in my image, in my likeness, in my fullness. என்னை போல தான் இருக்க போகிறான். மண்ணிலிருந்து நான் மனிதனை உருவாக்க போகிறேன். அதை பிசாசு பார்க்கிறான். ஹல்லேலூயா. சொல்லுங்க, பிசாசு அது அவனுக்கு ஜீரணம் சொல்கிறல. நிறைய பேர் ஜீரணமே ஆகலை, அவனுக்கு ஜீரணமே ஆகலை, தூக்கமே வரலைங்க. அவன் பண்ணுற விஷயம், அவன் செய்கிறதெல்லாம் பார்க்கும் பொழுது, என் எதிரி எனக்கு எதிரே செய்கிறதெல்லாம் பார்க்கும் பொழுது என்னால் 4 வார்த்தை கேட்காம இருக்க முடியல. இங்கே பிசாசுக்கு என்னன்னா, ஆண்டவர் என்னை இப்படி சிருஷ்டித்து கடித்திலே கீழே தள்ளிட்டாரு, போதாததற்கு மனிதனை அவரை போலவே சிருஷ்டித்துட்டாரு. அவருடைய ரூபத்தின்படி, அவருடைய சாயலின்படி, அவரை போலவே. அது அவனால ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள முடியாது. சொல்லுங்க, அவனால. அதனால தான் உங்களை எதிர்க்கிறான் இன்னைக்கு. உங்களை ஏன் எதிர்க்கிறான்? நீங்கள் தேவனுடைய சாயலாக இருக்கிறபடினால உங்களை எதிர்க்கிறான். வேற எதற்கு எதிர்க்கிறது இல்லை. நீங்கள் இதை ரொம்ப தாளந்தாக இருக்கிறீங்க, ரொம்ப ஸ்மார்ட்டாக வேலை பண்ணுறீங்களா, அதெல்லாம் அவனுக்கு கவலையே இல்லை. சொல்லுங்கள், அதெல்லாம் அவனுக்கு ஒரு மேட்டரே இல்லைங்க. அதெல்லாம் நீங்கள்லாம் அவனை விட செல்வாக்க இருக்க முடியாது. ஏன்னா அவன் அப்படிப்பட்ட செல்வத்தில் பரலோகத்தில் இருந்தான். அவனுக்கு பிரச்சனையே என்ன, உங்களை எப்படி அவருடைய சாயலிலே அவர் சிருஷ்டிக்க முடியும். அதுதான் அவனுடைய போராட்டமே. How can God create man like him? அது அவன் பொறுக்காது. அதனால மனிதனை சுத்தி 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 வந்து அவனுடைய இமேஜை ஸ்பாயில் பண்றது தான் அவனுடைய வேலையை. மனிதனுடைய இமேஜை ஸ்பாயில் பண்றதுதான் பிசாசனுடைய வேலை. ஏனென்றால் தேவனை போல அவன் இருக்கிறான் என்று அவன் ஒரு நாளும் அறிந்து விடக்கூடாது. அந்த விஷயத்தை தெரியாமலேயே மனிதனை வந்துட்டு வஞ்சிக்கிறான். அதுதான் பிசாசினுடைய வேலை. ஏனென்றால் மனிதனை இப்போ யோசிச்சு பாருங்களேன், பூமியில் இருக்க அத்தனை பேரும் நான் தேவனை போல் இருக்கிறேன் என்ற ஒரு உணர்வு வந்துட்டா பிசாசை எவனுமே மதிக்கவே மாட்டான். அதனால் அவனுக்கு என்னன்னா, ஆண்டவர் என்னை கீழே தள்ளிட்டார், அந்த பூமியில் நான் இருக்கிற இந்த ஜனங்கள்லாம் அவரை போல சிருஷ்டித்துட்டாரு, இவனுங்க யாருமே அவரை போல தான் இவர்கள் இருக்கிறார்கள் தெரிஞ்சிடவே கூடாது. அதனால வந்து என்ன பண்றான், வஞ்சிக்கிறான். அவனால் கொல்ல முடியாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மளுடைய எதிரி தான் பிசாசு. அவன்கிட்ட எல்லா விஷயம் இருக்குது. அவன் நினச்சானா ஒரே கன் எடுத்து துப்பாக்கி எடுத்து எல்லாரும் சுட்டுட்டு போயிட்டே இருப்பான். ஆனால் அவனுக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்படவில்லை மனிதனின் மீது. ஏனென்றால் இந்த பூமியை சிருஷ்டித்து சகல அதிகாரத்தை தேவன் எங்கே கொடுத்துட்டாரு, மனுஷன்கிட்ட கொடுத்துட்டாரு. அதை இங்கே எழுதியிருக்காரு பாருங்க. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்தின் பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளும் ஆளக்கடவர்கள். அப்போ ஆள்வதற்கு பூமியை தேவன் மனிதனுக்கு கொடுத்தார். அதனால அவன் இங்கே வந்து ஒன்றும் பண்ண முடியாது.
என்ன பண்ண முடியும்? வஞ்சிக்க முடியும். இந்த விஷயத்தை தெரிஞ்சா எதுவுமே உங்களை எதிரே அணுகாது. ஹல்லேலூயா. பண்ண தானா உடையும். சொல்லுங்க, பண்ண பிசாசு உங்களை பற்றி நினைச்சாலே அவனுக்கு பக்குன்னு ஆகிடும். சொல்லுங்க, பிசாசு உங்களை பற்றி நினைச்சாலே திக்கு நான் ஐயோ இவனா விஷயம் தெரிஞ்சவனாச்சே, போனாலே நம்மளை துரத்துவானே, வேணாம் அவன்கிட்ட நான் போகல, அவன்கிட்ட ஐயோ இல்லை. சில பேர் எப்படின்னா பிசாசை பார்த்தோன்னா அப்படியே வரவழைச்சி அப்படியே அவனுக்கு ஒரு மரியாதையை கொடுத்து, ஓ வந்துட்டான்னா அவன் அப்படியே ராஜாவை போல உள்ளே வருவான். போன்னு சொல்லிட்டா அப்புறம் தெரியும், ஓ இவன் தெரிஞ்சுக்கினா இவன் யாருன்னு நினைப்பான். அதில் நம்ம ஆட்கள் என்ன, பிசாசு வீட்டுக்குள்ளே வந்தா வீட்டுக்கு ஓனர் வீட்டை விட்டு வெளியே போகிறாரு. பிசாசு வீட்டுக்குள்ளே வந்தா வீட்டு ஓனர் வீட்டை விட்டு வெளியே போகிறாரு. யார் அனுப்பின வெளியே? அவனை தான் அனுப்பின. பூமி மனிதனுக்கு, வீடு அவன் பேரில் இருக்கு. இவன் என்ன இவனை உள்ள விட்டுட்டு இவன் வெளியே போகிறது? இவன் தானே அதை அனுப்பணும். மனுஷன் பாருங்க, அவனுக்கு ஒரு மரியாதை. அந்த ரூமில் இருக்கான், அந்த ரூமை யாரும் திறக்காதீங்க. பண்ணுறீங்களா இல்லையா? நீங்கள் பண்ணலாம். ஊரில் நடக்குது இந்த விஷயம் எல்லாம். அங்கே இருக்கிறான், அந்த மரத்தாண்ட இருக்க, அந்த மரத்துக்கிட்ட சின்ன பசங்க கூட பாருங்களேன், விளையாட பசங்க, அங்கே போவாதடா பேய் இருக்கு. இந்த மாதிரி பசங்களை பார்த்து நான் சொல்லுவேன், டேய் போடா பேய் அறா, அதோடைய வீடு இல்லை உன் வீடுறா அது. ஹல்லேலூயா. சொல்லுங்க, உன் இடம்டா அது. இந்த இடத்துக்கு நீ தான் எஜமான், அது இல்லை எஜமான், அது நீ தெரிஞ்சுக்கோ. அப்போ பிசாசுங்க என்ன பண்ணுறான்? ஃபர்ஸ்ட் அவனுடைய அட்டாக்கே பாருங்களேன், மனிதன் தேவனுடைய ரூபத்தில் தேவனுடைய சாயலில் இருக்கிறதை அவன் வெறுக்கிறான். சொல்லுங்க, அவன் வெறுக்கிறான். அதை அவன் வந்துட்டு அழிக்கும்படிக்கு வருகிறான். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் இங்கே? பிசாசு என்ன பண்ணுறான்? திருடவும் கொல்லவும் அழிக்கவும். இப்போ திருட வந்துட்டான். எதை திருட வந்துட்டான்? இமேஜை திருட வரான். தேவன் உங்களை அவர் சாயலில் சிருஷ்டித்த அந்த இமேஜை திருட வரான். எப்படி திருட வரான்? வாசிப்போம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கலும் சர்ப்பமானது, சொல்லுங்க, சர்ப்பமானது தந்திரமுள்ளதா இருக்கிறது. சர்ப்பம் எப்படிப்பட்டது? தந்திரமா இருக்கிறது. அப்போ அது வந்துட்டு தந்திரமாக தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்கு, பாவமாக இருக்குதுன்னு சொல்லல. அது வரைக்கும் சர்ப்பத்துக்கு ஒரு நல்ல வேல்யூ இருந்தது கடவுளுடைய சிருஷ்டிப்பில். சர்ப்பத்துக்கு ஒரு நல்ல வேல்யூ இருந்தது கடவுளுடைய கிரியேஷனில். ஆனால் எப்போ இந்த சர்ப்பத்தினுடைய தந்திரத்தை பிசாசு பயன்படுத்த ஆரம்பித்து விட்டானோ அப்பொழுதே சர்ப்பத்தை சபிக்கப்பட்ட ஒரு மிருகமாக பரலோகம் பார்க்கிறது. ஆமென். இன்றைக்கு சர்ப்பத்தை எப்படி நம்ம பார்க்கணும்? சபிக்கப்பட்டதாய். பரலோகம் சபிக்கப்பட்ட ஒரு சிருஷ்டிப்பது. காரணம், அந்த தந்திரத்தை பிசாசானவன் பயன்படுத்துகிறான். ஆமென். நல்லா கவனிங்க. சர்ப்பமும் தேவனுடைய சிருஷ்டிப்பு தானே. சிலெல்லாம் சொல்லுங்களேன், சர்ப்பம் வருதுங்க, சர்ப்பம் வருது, விஷனில் சொல்கிறோம்ல, சர்ப்பம் வருது. அது சபிக்கப்பட்ட ஒரு சிருஷ்டிப்பு. ஏனென்றால் அந்த தந்திரத்தை பிசாசு பயன்படுத்துகிறான். ஆமென். அல்லேலூயா. பிசாசு பாருங்க, அவன் பொல்லாதவன். ஒருவனுடைய வீக்னஸையும் பயன்படுத்துவான், ஒருவனுடைய ஸ்ட்ரென்த்தையும் பயன்படுத்துவான். அவனுக்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. அல்லேலூயா. நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கிறோம் வச்சுக்கோங்களேன், சில விஷயத்தில் அதையும் பயன்படுத்துவான். நம்ம வீக்காக இருக்கிறோம் வச்சுக்கோங்களேன், அதையும் பயன்படுத்த பார்ப்பான். அதனால் நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே எப்பொழுதுமே வளர்ந்திருந்தோம் என்றால் அவன் நம்மை ஆளுகை செய்யும்படிக்கு நம்ம விடவே மாட்டோம். இது எங்கே பார்க்கலாம்? பேதுரு என்ன சொன்னார்? ஒரு விஷயத்தில் வீக்காக இருந்தார். எந்த விஷயத்தில்? பாசம் வந்துட்டு ரொம்ப பேதுருக்கு பொங்குது. வந்துட்டான், பொங்கினவன வந்துட்டான். ஓ இவன் வந்துட்டு அதாவது இயேசு கிறிஸ்து தேவன் தான், ஆனாலும் இவனுக்கு ராங்கா வந்துட்டு நெகட்டிவா இருக்குது இவனுடைய பாசம். கர்த்தருடைய சித்தத்தை செய்ய வைக்காதபடிக்கு, ரபி நீ எங்க போற, நீ எங்களோடய இரு, டென்ட் போட்டுடலாம், இங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம், துவங்கிடலாம், நம்ம மினிஸ்ட்ரியை எருசலேமில் கோட்ரஸா வச்சுக்கலாம், எல்லாரும் வந்துட்டு போட்டோம் எருசலேமுக்கு, முடிச்சிடலாம். இங்கே என்ன சொல்றீங்க? இயேசு சொன்னார், அப்பாலே போ சாத்தானேன்ட்டு. அல்லேலூயா. தேவ சித்தத்தை நாம் நிறைவேற்றுவதற்கு கொஞ்சம் தவறினாலும், அதில் எந்த பலவீனம் இருந்தாலும் உடனே அவன் உள்ள பூந்துருவான். அதனால நம்ம என்ன பண்ணணும்? கேர்ஃபுல்லாக இருக்கணும். சொல்லுங்க, நீங்களாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அல்லேலூயா. நீங்களாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பீர்கள். அப்போ பிசாசு வந்துட்டு இந்த சர்ப்பத்தின் மூலமாக வந்து என்ன பண்ணுறான்? ஃபர்ஸ்ட் ஏவாள், அதாவது தேவன் சிருஷ்டித்த மனுஷியை சந்தித்து என்ன பண்ணுறான்? வஞ்சித்து அவர்களை தேவன் அற்றவனாக்கிட்டான். பாருங்க, அவன் பாவத்தில் நடத்தலை, என்ன பண்ணிட்டான்? தேவன் அற்றவனாக தேவனுடைய இமேஜை டிஃபேம் பண்ணிட்டான். அதற்கு பின்பு மனிதன் தேவனோடு உறவாடவே முடியவில்லை. அதற்கு பின்பு மனிதனுக்கும் தேவனுக்கும் ஒரு பெரிய இடையூறு. பார்த்தீங்களா? நீங்கள் வாசிச்சு பாருங்க ஆதியாகமத்தை. தேவன் அதற்கு பின்பு மனிதனோடு இடைப்படவே முடியவில்லை. காரணம், அவன் ஆவி செத்து போனது, அவன் தேவனற்றவன் ஆனான். அதுதான் பிசாசனுடைய சக்சஸாக இருந்தது. அந்த நாளில்
சிருஷ்டிப்பிலே பிசாசினுடைய சக்சஸ் அது. ஒவ்வொரு மனிதனையும் இன்றைக்கு காட்ஸ் இமேஜ் அவன் என்ற அந்த ட்ரூத் அவனுக்குள்ளே இருக்காதபடிக்கு, நிலை பெறாதபடிக்கு எப்படியாவது அவனை வந்துட்டு என்ன பண்ணிடுவான், இமேஜை ஸ்பாயில் பண்ணிவிடுவான். பண்ணிட்டானா அவன் சக்ஸஸ்ன்னு அர்த்தம். சொல்லுங்கள், பண்ணிட்டானா. ஆனால் அவனை விடுவாரா கர்த்தர்? அவர் தான் சொன்னார், நான் நினைத்தது தடைப்படாது என்று. தொலைச்சிடுவேன், அவர் தொலைச்சிடுவார் அவனை. ஹல்லேலூயா. சொல்லுங்கள், விடுவாரா? நீங்களே உங்கள் பசங்களை யாருன்னா சொல்லிட்டாங்கன்னா விட மாட்டீங்கன்னா அவர் விட்டுருவாரா? இப்படி அதனால தான் வந்துட்டாரு. ஹல்லேலூயா. எப்படி வந்துட்டாரு? எதை அவன் வந்துட்டு ரொம்ப பிசாசு வந்துட்டு பொல்லாதவன், எதையெல்லாம் பயன்படுத்துவான்னு கர்த்தருக்கு தெரியும். அதனால் அவரே மாம்ச ரூபம் எடுத்து மனிதனாய் நடந்து வந்துட்டார். ஹல்லேலூயா. அவரையும் விடலாம், அவரையும் வந்து சோதிக்கிறான். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து என்ன பண்றாரு? சொல்றாரு மனுஷனை பார்த்து, உன்னுடைய ஆதி நிலைமைக்கு நான் உன்னை கொண்டு ஆசைப்படுகிறேன். ஹல்லேலூயா. நீ தேவத்துவத்தினால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். இது யாருக்கு இந்த வெளிப்பாடு கிடைக்கிறது? திருப்போம் கொலோசையர் எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீரப்பிரகாரமாக அவருக்குள் வாசமாய் இருக்கிறது. எவருக்குள்? தேவத்துவத்தினுடைய பரிபூரணம் எல்லாம் சரீரப்பிரகாரமான அவருக்குள் வாசமாய் இருக்கிறது என்று சொல்றது எவருக்குள்? கிறிஸ்து இயேசுவுக்குள். இயேசு தேவன் தான். அப்ப ஏன் நீங்க இயேசுவை பார்த்து இப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடு பவுல் எழுத வேண்டும்? பாருங்க, இயேசு வந்துட்டு தேவனுடைய குமாரன், அவர் தேவனுக்கு ஒப்பா இருக்கிறார், அவர் தேவனாகவே இருக்கிறார். ஆதியிலே வார்த்தை தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தையே தேவனாக இருக்கிறது. அப்ப இயேசுவும் தேவனும் ஒன்று, இயேசுதான் தேவன். ஆமென். அப்ப ஏன் நீங்க சொல்ல வேண்டும்? ஏனென்றால் தேவத்துவத்தினுடைய பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது என்று. இதுதான் தேவனுடைய ஆதி நோக்கம். தேவத்துவத்தினுடைய பரிபூரணம் மனிதனுக்குள் இருந்து செயல்பட வேண்டும் என்று தேவன் விருப்பப்படுகிறார். அதை பிசாசானவன் வந்து அந்த இமேஜ் ஸ்பாயில் பண்ணதுனால தன் ஒரே பேரான குமாரனை இந்த பூமியிலே அனுப்பி அந்த ஆல்ரெடி தேவன் வைத்திருந்த சித்தத்தை பரிபூரணம் அடைய வைக்கிறார். சொல்லுகிறார், தேவத்துவத்தினுடைய பரிபூரணம் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறது. அடுத்தது வாசிங்க. மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்திற்கும் தலைவராய் இருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூரணம் உள்ளவராய் இருக்கிறீர்கள். அப்போ துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் கர்த்தத்துவங்களுக்கும் வல்லமைகளுக்கும் அதிகாரியாய் இருக்கிற அந்த இயேசுவுக்குள் நீங்களும் நானும் பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்கிறோம். அப்போ ஆங்கிலத்திலே வேதம் சொல்லுகிறது, Christ is the fullness of Godhead in body. நல்லா கவனிங்க. Christ is the fullness of Godhead in body, and you and I in union with Christ are the fullness of God, are the fullness of. அப்ப தேவன் இன்றைக்கு உங்களையும் என்னையும் எப்படி சிருஷ்டித்திருக்கிறாரு? ஏதோ ரோபோட்ஸை போல சிருஷ்டிக்கல, அடிமைகளாய் சிருஷ்டிக்கல. தேவர்களைப் போல இந்த பூமியிலே தேவனுடைய சாயலாக, தேவனுடைய ரூபமாக, தேவனுடைய ஆவியை பெற்ற தேவனுடைய பிள்ளைகளாக, குட்டி தேவர்களாய் நம்மை சிருஷ்டித்து வைத்திருக்கிறார். அவர் சர்வத்தையும் ஆளுகிற தேவன் என்றால் நீங்கள் பூமியை அரசாளுகிற தேவர்களாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. இதற்கு தான் இயேசு கிறிஸ்து முக்கியமாக இந்த பூமியில் வந்தார். ஆமென். இது எப்படி நடக்கும்? பாவத்திற்கு பரிகாரம் செலுத்தி இயேசு கிறிஸ்து ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்ளும் பொழுதும் தேவனுடைய ஆவி அவனுக்குள்ளே வந்து அவனை தேவத்துவத்தினுடைய பரிபூரணமாய் மாற்றுகிறது. நானெல்லாம் தேவத்துவத்தினுடைய பரிபூரணமா அப்படி நினைக்கிறீங்களா? இப்படிப்பட்ட ஆச்சரியமான காரியத்தை தான் தேவன் செய்கிறார். அல்லேலூயா. நீங்க எல்லோரும் தேவத்துவத்தினுடைய பரிபூரணமாய் இருக்கிறீர்கள். ஆச்சரியத்தக்க காரியத்தை தேவன் செய்கிறார். மனம் கற்பனை கூட செய்து பார்க்க முடியவில்லை. நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, காது கேட்கவில்லை. அதாவது நம்ம செய்கிற ஜெப குறிப்பு, நம்ம பண்ணுற விண்ணப்பம்லாம் பார்த்தீங்கன்னா கடவுளுக்கு முன்பதாக அது அவர் ரேஞ்சே இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை எப்படி வைத்திருக்கிறார்? தேவத்துவத்தினுடைய பரிபூரணத்தை உங்களுக்குள்ளே வைத்து ஒரு இடத்துல சொல்றார் பாருங்க, உங்களை தேவனுடைய ஆலயமாகவே வைத்திருக்கிறார். கிறிஸ்துவின் சரீரத்தின் அங்கத்தினர்களாய் நீங்கள் இருக்கிறீர்கள். நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. அல்லேலூயா. வாசிப்போம். யோவான் 10ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவர்களாய் இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்பதாய் உங்கள் வேதத்தில் எழுதியிருக்கிறது அல்லவா? யூதர்களுக்கு வந்து சொல்றாரு, ஏன் என்ன நம்ப மாட்டேன்றீங்க? நான் தான் பிதாவாகிய தேவன் அனுப்பின தேவகுமாரன். யூதனுக்கு என்னவென்றால், உங்களை நீங்கள் தேவனுக்கு எப்படி ஒப்பாக்கி கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? அதுதான் யூதனுக்கு பிரச்சனை.
யூதனுக்கு என்ன பிரச்சனை? நீ அற்புதம் செய்தால் யூதன் ஏற்றுக்கொள்வான், நீ அதிசயம் செய்தால் யூதன் ஏற்றுக்கொள்வான், நீ என்ன செய்தாலும் யூதன் ஏற்றுக்கொள்வான். உன்னை மாற்றம் யூதன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். உன்னை நீ தேவனுக்கு ஒப்பாய் பேசினா என்றால் கல் எடுத்துடுவான் கையில். சொல்லுங்க, உன்னை நீ தேவனுக்கு ஒப்பாய் பேச ஆரம்பிச்சுட்டுனா, நான் தேவகுமாரன், இப்படி நானும் தேவன் ஒண்ணு, இந்த மாதிரி எல்லாம் பேசினீங்கன்னா உடனே கல் எடுத்துருவான் கையில். உடனே அதுதான் இயேசு சொல்றாரு, நானா சொன்னேன். சொல்லுங்க, நானா சொன்னேன். உன்னை தேவன் நானா சொன்னேன். நீங்கள் குட்டி தேவர்கள் என்று நானா சொன்னேன். உங்களை அரசாண்ட உங்க ராஜா தாவீது சொன்னாரியா? வாசிக்க நேரம் இல்லை, அதனால வாசிக்கல. அந்த அதிகாரம் 35 பாருங்க. தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களை தேவர்கள் என்று அவர்கள் சொல்லி இருக்க வேத வாக்கியமும் தவறாதே பிதாவினால் பரிசுத்தமாக்கப்பட்டும் உலகத்தில் அனுப்பப்பட்டும் இருக்கிற நான் என்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னதினாலே தேவ தூஷணம் என்று சொல்லுகிறீர்களே, என்ன அர்த்தம் இருக்குன்றாரு. இந்த யூதர்களுக்கு ஒரு காரியம் இங்கே புரியவில்லை. ராஜா தாவீதே இதை சொல்லிவிட்டு தான் சென்றிருக்கிறார் அவர்களை குறித்து. அதுதான் இயேசு சொல்றாரு, the word of the Lord came to David and he gave a prophecy. அதாவது he gave a revelation about the creation of man. என்ன சொல்றாருங்க தாவீது 82:6, நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லோரும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொல்லி இருந்தேன். இயேசு கிறிஸ்து வருவதற்கு நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பதாகவே தாவீதினுடைய நாவிலே தேவனுடைய ஆவியானவருடைய வெளிப்பாடு வந்தது. அந்த வெளிப்பாடு வந்து என்ன சொல்றார்? நீங்கள் உன்னதமான தேவனுடைய ஜனங்கள், you are the sons and daughters of God, you are like God என்று சொல்லுகிறார். you are a little God என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அந்த வெளிப்பாடு தாவீதுக்குள்ள வந்தது. அதெல்லாம் ஒண்ணு சொல்ல மாட்டேன்றீங்க. பிதாவாகிய தேவனை பரிசுத்தப்படுத்தி இந்த பூமிக்குள்ளே அனுப்பி இருக்கிறார். என்ன மாத்திரம் ஏன் கல் எடுக்கிறீங்க? அடிக்கிறது இருக்கு. தேவன் வேதனையை காண்பிக்கிறார் அவர்களுக்கு முன்பதாக. தேவனுக்கு வேதனையா இருக்கிறது. தாவீது ராஜா வெளிப்பாடை கொள்ளுகிறார், அதை ஏற்றுக்கொள்றீங்க. இன்னொன்று, அது நீங்க ஏற்றுக்கொள்ளலன்னு சொல்லுகிறாரு. நானே வந்துட்டு மாம்சமாக ஏன் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்றீர்கள்? நான் எதுக்கு இந்த பூமிக்கு வந்தேன்? நீயும் நானும் ஒன்றுன்னு சொல்ல வந்தேன். நான் எதற்கு இந்த பூமிக்கு வந்தேன்? பிதாவும் நானும் ஒன்றை போல நீங்களும் நானும் ஒன்று. நாம் எல்லோரும் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய ரூபத்தில் இருக்கிற சிருஷ்டிகள் அப்படி என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு தான் இந்த பூமியில நான் வந்திருக்கிறேன். அதை நீ ஏன் மறுக்கிறாய்? தேவனுக்கு என்ன என்றால் அவர் செய்கிற அற்புதம்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஆமென். அது கர்த்தருடைய ஃபோக்கஸ் இல்லை. அதிசயம் அவருடைய ஃபோக்கஸ் இல்லை. எதுவுமே அவருடைய ஃபோக்கஸ் இல்லை. அவர் ஃபோக்கஸ் என்னவென்றால் நீங்கள் தேவத்துவத்தினுடைய பரிபூரணமாய் இருக்கிறதை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றபடி நடக்க வேண்டும். இதெல்லாம் நடக்கிறது அதற்கு தான். ஹல்லேலூயா. நம்ம ஆட்கள் அதையெல்லாம் விட்டு இதை பிடிச்சிக்கிட்டு அதை பிடிச்சிக்கின்னு ஓடிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் வேஸ்ட்டுன்னு சொல்கிறார் கர்த்தர். அதெல்லாம் வேஸ்ட்டுன்னு சொல்லலை. அதெல்லாம் நான் கொடுத்தது இதை இந்த ஜனங்கள் மைண்டில் இறக்கணும்ட்டு தான். ஹல்லேலூயா. அதனால தான் அவர் வந்த பின்பு எல்லாம் மறைந்து போகும். கிஃப்ட்ஸ் மறைந்து போகும், எல்லாமே மறைந்து போகும். எது நிற்கும்? கிறிஸ்துவின் அன்பு. கிறிஸ்துவுக்குள் நாம் பரிபூரணமாக இருக்கிறது தான் நிலை நிற்கும். ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு இயேசு கிறிஸ்து என்ன பாயிண்ட் இங்கே சொல்கிறாரு? நீங்களும் நானும் ஒன்று. அதாவது பிதாவும் நானும் ஒன்றை போல நீங்களும் நானும் ஒன்று. உங்களை நான் தேவர்களாய், குட்டி தேவர்களாய் இந்த பூமியிலே ஆளும்படிக்க வைத்திருக்கிறேன். I have made you masters over this earth என்று சொல்லுகிறார். Hallelujah. I have made you masters over this earth. இதை தான் பிசாசு திருட வரான். சொன்னோமே யோவான் 10:10 திருடவும், இதுதான் அவனுடைய திருட்டினுடைய விஷயம். He comes to steal your identity in Christ. கிறிஸ்துவுக்குள் இருக்கிற உங்களுடைய அந்த ஐடென்டிட்டியை திருட வரான். அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதான் உங்களுக்கு ஆதியாகமத்திலிருந்து காண்பித்தேன். அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வரான. முதல் அவன் வருகிறது எதற்கு? ஆதியாகமம் 1 உங்களுக்கு காண்பித்தேன். உங்கள் ஐடென்டிட்டியை கிறிஸ்துவுக்குள்ளே, தேவனுக்குள்ளே, தேவனோடு இருக்கிற உங்களுடைய ஐடென்டிட்டியை கொலைக்கும்படிக்கு திருடிட்டான். இன்னைக்கு மனிதனை திருடிட்டான். மனுக்குலத்தை திருடி வச்சிருக்கிறான். 100% கிறிஸ்தவர்கள் இருப்பார்கள் என்றால் அதில் 20-30% கிறிஸ்தவர்களுக்கு கூட இந்த விஷயம் தெரியவில்லை. பின்பு எப்படி வெளியில் இருக்கிற புறஜாதிகள் இந்த விஷயம் புரிய போகுது? அதுதான் அவனுடைய திருட்டினுடைய வேலையே. He has stolen the identity of God in man. அடுத்தது என்ன பண்றான்? திருடிட்டான். ஐடென்டிட்டியை திருடிட்டா அடுத்தது ஈஸியாக தூக்கிடுவான். ஐடென்டிட்டியை திருடிட்டா கேமே ஓவருக்கு மாதிரி கணக்கு. திருட வந்துட்டான், இப்போ கொல்ல வந்துட்டான். எப்படி கொல்றான்? அதே ஆதியாகமத்தில் காட்டுறேன். 3ஆம் அதிகாரம்
1ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் சொல்லுது பாருங்க, இதுதான் கொல்ல வரான். நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டா? இவனுக்கு என்ன வந்தது? வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதானே. கர்த்தர் மனிதனை அவனை போல சிருஷ்டித்து அழகான ஒரு தோட்டத்தை வச்சு எல்லா கனிகளை கொடுத்து என்ஜாய் பண்ணுறான்னு சொல்லிட்டு போயிட்டார். இவன் ஏன் வந்து இந்த வார்த்தையை பேச வேண்டும்? அதான் வேலையே. அவன் வேலையை தான் சொல்லுங்க, வேலையை தான், கொல்றது தான் வேலை. திருடுவான், ஐடென்டிட்டியை திருட வருவான், அப்புறம் கொல்லுவான். என்ன சொல்கிறான்? ஸ்திரீ இவ பாருங்க, ஏவாள் சொல்றாங்க, சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடி அதை புசிக்கவும் அதை நல்லா சொல்லுங்களேன், கம்பீரமா சொல்லுங்க. 3ஆம் அதிகாரம் நான் வாசிக்கிற பாருங்க ஆங்கிலத்தில். And the women said to the serpent, we may eat the fruit of the trees of the garden, but of the fruit of the tree which is in the midst of the garden, God has said, you shall not eat it. சொன்னாலா இல்லையா? பைபிளை பார்க்கணும். நீங்கள் என்ன பார்க்கக்கூடாத விஷயம் அங்கே இருக்கு. யூ ஷல் நாட் ஈட் இட். அத்தோடு நிறுத்தியிருந்தா பிசாசால ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது. சொன்னா பாருங்க இன்னொரு வார்த்தை சூப்பராக நடுவில் என்ன சொல்லிட்டா, யூ ஷல் நாட் டச் இட் லெஸ்ட் யூ டை. இதுதான் பிரச்சனையே. கொல்றதுக்கு வந்துட்டான் பாருங்க. யூ ஷால் நாட் ஈட் இட் தானே சொன்னார். இவன் எதுக்கு புதுசாக யூ ஷல் நாட் டச் இட்டுன்னு கொண்டு வராங்க பாயிண்ட்டை உள்ள? ஏன் ஏவாள் இங்கே சாப்பிட்டாதான் சாவுன்னு சொன்னார் கர்த்தர்? ஏன் தொட்டாலே ஏன் தொட்டாலே நாங்கள் சத்துருவோம் அப்படி சொல்லி ஓவர் எஃபெக்ட் கொடுத்துட்டா. கொடுத்தவனை பிடிச்சான் அவன் குடிமைய. மாட்டிக்கினியா நீ? சொல்லுங்க, மாட்டிக்கினியா? உன் வாயை கொடுத்தே நீ மாட்டுற. நிறைய பேருக்கு அந்த பழக்கம் இருக்குது, வாயை கொடுத்தே மாட்டுறது. சொல்லுங்க, வாயை கொடுத்து மாட்டுறது. அதான் அவனுடைய சக்சஸ். எக்ஸ்ட்ராவா பேசக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. அதிகமா பேசினீங்க பிடிப்பான். ரொம்ப பேசக்கூடாது. அல்லேலூயா. ரொம்ப பேசக்கூடாது. ஃபேமிலியில் பேசிக்கலாம், தேவையில்லாததை பேசக்கூடாது. அது கர்த்தருக்கு இல்லை. பேசினீங்கன்னா மாட்டினீங்கன்னு அர்த்தம். என்ன பண்ணிட்டான்? ஒழுங்காக தான் சொல்லிட்டு இருந்தா. யூ ஷல் நாட் ஈட் இட் தான் தேவன் அருமையாக சொன்னார். அவர் ரொம்ப நல்லவர். அவரை வந்துட்டு பாரு கொடுமைக்காரர் போல, யூ ஷல் நாட் டச் இட், இஃப் யூ டச் இட் ஆல்சோ யூ வில் டைன்ட்டான். அப்படி சொன்ன உடனே பிசாசு சொல்லிட்டான். அடுத்த வேர்டே பாருங்க. Then the serpent said to the women, you will not die. பிடிச்சிட்டான். கேப் கட்சோன்னு பூந்து ஒரு பெரிய ஹோல்டப், ஸ்ட்ராங் ஹோல்டை பிடிச்சிட்டான். அல்லேலூயா. இன்றைக்கு நான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட, பிசாசு உங்கள் வாழ்க்கையிலே அவன் கொல்ல வருகிறான். ஆனால் அவன் எப்படி கொல்லுவான் என்றால், நேராக வந்து உங்களை பிடிச்சி கொள்ள மாட்டான். உங்கள் வார்த்தையை வச்சு தான் உங்களை கொல்லுவான். அல்லேலூயா. உங்கள் வார்த்தையை வச்சையே உங்களையே கொன்னுடுவான். எவ்வளவு பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக நீங்கள் இருந்தாலும், ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதத்தில் சுதந்திரவாளிகளாக நீங்கள் இருந்தாலும், எவ்வளவு பெரிய அபிஷேகப்பட்ட மனிதனாய் நீ இருந்தாலும் இருந்துட்டு போ, அதை பற்றி முக்கியம் இல்லை. எக்ஸ்ட்ரா வேர்டு வந்தது முடிஞ்சுதுன்னு அர்த்தம். கதை பரிசுத்தமாக இருங்க, உபவாசம் பண்ணுங்க, ஜபம் பண்ணுங்க, என்ன வேணா பண்ணிட்டு போயிடுங்க. எக்ஸ்ட்ராவா மாத்திரம் பேசிடாதீங்க. அல்லேலூயா. பெரிய ஆபத்து. கர்த்தர் கூட காப்பாற்ற முடியாது. தேவையில்லாமல் சொன்ன அந்த வார்த்தையை சொன்னதுனால தான் அந்த கான்வர்சேஷனே டெவலப் ஆகுது. இல்லைன்னா பிசாசு பேசுவாங்க, ஒன்றுமே இல்லையே. God said to us, we should not eat, you can eat all the trees but except the tree which is in the middle of. அதோட நிறுத்திருந்தா கான்வர்சேஷன் டெவலப் ஆகாது. டெவலப் ஆகலைன்னா பிரச்சனை உண்டாயிருக்காது. அதோட நிறுத்தாமல் தொட்டா கூட நாங்கள் செத்துருவோம்னு சொன்ன உடனே பிடிச்சிட்டான். ஆஹா, மனு குலத்துக்கு இது இன்னொரு வீக்னஸ்டா. ரொம்ப பேசுகிறான், ரொம்ப ஓவர் ஸ்பீக்கிங்கு வச்சான். ஆப் அடுத்தது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீதிமொழிகள் 18:21, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். அல்லேலூயா. மரணமும் ஜீவனும் எங்கே இருக்கும்? நாவின் அதிகாரத்தில் இருக்கும். அதுதான் யார் சொல்லுகிறார் இங்கே? சாலமோன் என்ற ஒரு ஞானி. எப்படி தீர்க்க தரிசனத்திற்கு ஒரு அபிஷேகம், சுகத்திற்கு ஒரு அபிஷேகம், வெளிப்பாடுக்கு ஒரு அபிஷேகம், சொப்பனத்திற்கு அபிஷேகம், அந்நிய பாஷத்திற்கு ஒரு கிஃப்டோ, அதே போல சாலமோனுக்கு the gift of wisdom, தேவனுடைய ஞானம் சாலமோனை போல யாருக்குமே இல்லை இந்த பூமியில். தேவன் அந்த சாலமோன் தேவனுடைய ஆவியானவருடைய ஏவுதலில் எழுதியிருக்கிறார்.
மரணமும் ஜீவனும் நாவில் இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக பேசணும். இன்றைக்கு பூமியிலே நடக்கிற பிரச்சனைகள், சண்டைகள் எல்லாம் எதனால தெரியுங்களா? வார்த்தையினால தான். சில இடத்துலலாம் போய் பார்த்தீங்கன்னா ஜெனரேஷனா ஒரே ஒரு வார்த்தை தவறா பேசினதுனால ஒரு மிகப்பெரிய பகை உண்டாயிடும். சொல்லுங்க, ஒரு வார்த்தை தப்பா பேசினதுனால ஒரு மிகப்பெரிய பகை உண்டாகிறது. ஒரு மிகப்பெரிய பகை உண்டாக என்ன ஆகிறது? எதனாலே? ஒரு எக்ஸ்ட்ரா வேர்டுனாலே ஒரு பெரிய பகை வந்துடுது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஊர் எல்லையில் நான் வர மாட்டேன், என் ஊர் எல்லையில் நீ வர மாட்டேன். ஏனென்றால் ஒரு வார்த்தையை அன்றைக்கு என்னை பார்த்து இவன் பேசினது ஒரு பெரிய பகை, ஒரு பெரிய சந்ததியை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்போ நல்லா யோசிச்சுக்கோங்க, வார்த்தையில தான் பகை, வார்த்தையில தான் பிரச்சனை, வார்த்தையில தான் எல்லாமே. நீங்கள் எப்போ அந்த வார்த்தையை கட்டுப்படுத்துகிறீங்களோ அன்றைக்கு பிசாசு உங்கள் எல்லையிலே போராட்டமே கொடுக்க முடியாது. அல்லேலூயா. இப்படிங்க நான் பேசாமல் இருக்கிறது எனக்கு நடக்கிற அநியாயம். என்னங்க பண்ணுறது? பேசினாலே பிடிக்கிறானே. பேசக்கூடாது, துதிக்கணும். அதற்கு மாறாக துதிக்கும் பொழுது என்ன நடக்கும்? அவனுக்கு ஆப்ஷனே இல்லை, போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அல்லேலூயா. அதனால தேவன் சொல்லுகிறார், இன்றைக்கு கவனமாக இருங்கள். நீங்கள் எக்ஸ்ட்ராவா தயவு செய்து பேச வேண்டாம். அதுதான் இயேசு இன்னைக்கு சொல்லுறார். மத்தேயு 5:34 பாருங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பரிச்சேதம் சத்தியம் பண்ண வேண்டாம், வானத்தின் பேரில் சத்தியம் பண்ண வேண்டாம், அது தேவனுடைய சிங்காசனம். பூமியின் பேரில் சத்தியம் பண்ண வேண்டாம், அது அவருடைய பாதப்படி. எருசலேமின் பேரில் சத்தியம் பண்ண வேண்டாம், அது மகாராஜாவினுடைய நகரம். உன் சிரசின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அதன் ஒரு மயிரையாவது வெண்மையாக்கவும் கருப்பாக்கவும் உன்னால் கூடாது. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள். லெட் யுவர் எஸ் பி எஸ் அண்ட் யுவர் நோ பி நோ. அத்தோட நிறுத்துன்றாரு. நம்மள என்ன பண்ணுவோம்? ஆணையிடுவோம். நிச்சயமாக சொல்கிறேன், மதர் ப்ராமிஸ். சின்ன பசங்கள்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. என்ன பண்ணுறது? ஸ்கூல்லேருந்து மதர் ப்ராமிஸ், டேடி ப்ராமிஸ், டிஃபன் ப்ராமிஸ், இந்த ப்ராமிஸ், அந்த ப்ராமிஸ். சின்ன வயசுலேருந்தே பிடிக்கிறான் பாருங்க. மதர் ப்ராமிஸாக சொல்கிறேன்டா நான் உங்ககிட்ட, மம்மி ப்ராமிஸாக சொல்கிறேன்டா. இன்னும் கேம்ஸ் வேறு இப்படி ஆடுறது. டேய், அவன் தலை மேலே கை வச்சு ப்ராமிஸ் பண்ணி எதனா ஆச்சுன்னா அவனுக்கு இதுன்னு ஆகிடும். அப்போ சின்ன வயசுலேருந்து இப்படியே இந்த பசங்க வளர்ந்து வரதுனால என்ன ஆயிடுச்சுன்னு ஓவராக பேசுகிறாங்க. இப்போ சத்தியமாக சொல்கிறேன்டா, நிச்சயமாக சொல்கிறேன்டா, ஷுவராக சொல்கிறேன்டா. உன் தலையில் ஒரு முடி கூட வெள்ளையாகிறது கருப்பாகிறது என்கிட்ட இருக்கு, நீ ஒன்றுமே பண்ணக்கூடாது. எஸ் ஆர் நோ, அத்தோடு நிறுத்து. அல்லேலூயா. அப்படி பண்ணோன்னா அவனுக்கு கேப்பே இல்லைன்னு அர்த்தம் பிசாசுக்கு. பாருங்க, கர்த்தர் வந்துட்டு நம்மை அளவில்லாமல் நேசிக்கிறதுனால நாம் எங்கெல்லாம் அவனுக்கு கேப்பை கொடுக்குறோன்னு கடவுளுக்கு தெரியுது. அதனால தான் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கை அந்த கேப்பையெல்லாம் மூடுங்கன்றாரு. சொல்லுங்கள், கேப்பையெல்லாம் ஷட் பண்ணுங்க, அந்த டோரெல்லாம் மூடிடுங்க. அதிகமாக பேசுகிறீங்களா? ஸ்டாப் பண்ணிடுங்க, பேச வேண்டாம். தேவையில்லாதது பேச அவசியமே தேவையில்லாதது, தேவையானதை கூட தேவையில்லாதது மாதிரி பேசக்கூடாது. ஆமென். அதில் தான் எல்லாமே பெருகி வருகிறது. அப்போ அடுத்தது, உங்களை பார்த்த பிசாசு நீ ஒன்றுமே இல்லை, நீ எதற்கு விளங்காதவன், நீ வேஸ்ட், நீ அவ்வளோதான் வாழ்க்கை முடிஞ்சிச்சுன்னு சொல்கிறான்னா நம்பவே நம்பாதீங்க. கிறிஸ்துவுக்குள்ளே உங்களை தேவத்துவத்தினுடைய பரிபூரணமாக வைத்திருக்கிறார். அப்போ அவங்களை ஏமாற்ற நீங்கள் அலவ் பண்ணவே கூடாது. அடுத்தது என்ன பண்ணுறான் பாருங்க, அதே அதிகாரத்தில் சொல்கிறான். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறான்? ஐடென்டிட்டியை ஸ்டீல் பண்ணிட்டான், ஸ்டீல் பண்ண வரான். அடுத்தது என்ன பண்ணுறான்? கொல்ல வரான். என்ன கொல்ல வரான்? நம்ம வார்த்தையை வச்சு நம்ம கொல்ல வந்துட்டான். அடுத்தது என்ன பண்ணுறான்? பொய்யை சொல்கிறான். ஏன் பொய்யை சொல்கிறான்? யோவான் 8:44 சொல்லுகிறது என்னவென்று, அவன் பொய்யுக்கு அவனுக்கு 4 காரியம் ரொம்ப நல்லா வரும். திருட வரும், கொல்ல வரும், அழிக்க வரும், பொய் சொல்ல வரும். அல்லேலூயா. அதை தவிர உனக்கு வந்ததே இல்லை ஒன்றுமே. திருட வரும், கொல்ல வரும், அழிக்க வரும், பொய் சொல்ல வரும். எப்படி பொய் சொல்லுவான்? உங்கள் சூழ்நிலையை உருவாக்கி பொய் சொல்லுவான். சூழ்நிலையை கிரியேட் பண்ணி உங்களுக்கு முன்பதாக பொய்யாய் கொண்டு வந்து நிறுத்துவான். அப்படிப்பட்ட சிச்சுவேஷனை அரைஸ் பண்ணுவான். அதுதான் பொய். அதாவது பொய்னா நீங்கள் டைரெக்டாக சொல்கிற பொய் இல்லை, அது சின்ன, அது வந்துட்டு லோ லெவல் பொய். இது ஹை லெவல் பொய். எப்படின்னா சிச்சுவேஷனை அரைஸ் பண்ணிட்டு கொண்டு வந்து உங்க முன்னாடி வைப்பான். பொய், அதுதான் பொய். சூழ்நிலை, அதில் காலையில் வீட்டில் ஒன்றுமே இல்லையா, அதுதான் பொய். வேலை கிடைக்கலையா, பொய். படிப்பு ஏறலையா, பொய். ஜெபம் பண்ண முடியல, பெரிய பொய். சர்ச்சுக்கு வர டைம் இல்லையா, அது மகா பெரிய பொய். அல்லேலூயா. அப்போ என்னன்னா இதெல்லாம் சிச்சுவேஷன். என்ன பிரதர் எனக்கு வந்து, அதாவது கர்த்தர் என்ன சொல்றாருங்க, இதுதான் பிசாசனுடைய பொய்கள். அப்படி அவங்களுக்கு வந்து வெளியரங்கமாக்குறார். அவன் இப்படி தான் பொய் பேசுவான். அல்லேலூயா. Then the serpent said to the women, you will not die. 5 3
ஆதியாகமம் 5ஆம் வசனம். For God knows that in the day you eat of it your eyes will be open and you will be like God knowing good and evil. எவ்வளோ ஸ்ட்ராங்காக பேசுகிறான் பாருங்க பொய்ய. ஒரு ஸ்டாண்ட் நம்மலாம் போய் பேசினா கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் முகத்தில் காட்டும், அது போய் பேசணும். அவன் பாருங்க ஸ்டிஃபாக க்ளீனாக பர்ஃபெக்டாக ரிலீஸ் பண்ணுறான் பாருங்க. ஒரு ஸ்டாமரிங்கும் இல்லை, ஒரு ஜர்க்கு கூட இல்லை. ஸ்ட்ரைட்டாக சொன்ன for God knows that in the day you eat your eyes will be open and you will be like God knowing good and evil. நீ தேவனை போல இருப்பா இதை சாப்பிட்டா. அது தெரியாதா உனக்கு, தேவனுக்கு சொல்லலையான்னு சொன்னா ஒரு பொய்ய. எப்போ இவ எக்ஸ்ட்ரா வேர்டு அங்கே ரிலீஸ் பண்ணாலோ உடனே கவுண்டராக ஒரு பொய்யை சொல்லிட்டான். பொய்யை சொன்ன உடனே இவன் என்ன சொல்லியிருக்கணும்? முட்டாள் பிசாசே, என்னை ஏற்கனவே அவர் தேவனாக தேவனை போல தான் இந்த தோட்டத்தில் வச்சு சகல ஆசீர்வாதத்தினை கொடுத்து என்னோடு அவர் உலாவ வந்து என்னை அவரை போலவே சிருஷ்டித்து ஏற்கனவே எனக்கு ஞானமெல்லாம் கொடுத்துருக்கிறார். பாருங்க 2ஆம் அதிகாரத்தில் தான் நீங்கள் வாசிக்கிறீங்க. ஆதாம் கூப்பிட்டு ஒவ்வொரு மிருகத்துக்கு பேர் வச்சாரா இல்லையா? ஞானம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நிறைய வாட்டி, ஞானம் இல்லாமல் பேர் வைக்கிறது ரொம்ப கஷ்டம். நம்ம ஆட்கள் இன்றைக்கு பிறந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறதுக்கு ஊரில் இருக்கிற எல்லா புக்கையும் வாங்குறது. ஏனென்றால் ஒரு பேர் வைக்கிறதுக்கு 1000 ரூபாய் கொடுத்துரு புக்கு. அப்போ ஆதாம சகல மிருகங்களுக்கும் பேரை வைக்கிறான். அப்போ எவ்வளவு ஞானம் இருந்தாலும் அவன் பேரை வச்சிருப்பான். அவன் வைக்கிற பேரினுடைய தன்மையாக அந்த மிருகங்கள் செயல்படுகிறது. என்ன பேரை வைக்கிறான் அந்த பேருக்கேற்ற தன்மை மாறுகிறது. அப்படிப்பட்ட ஞானம் கொடுத்துட்டான். இவன் என்ன புதுசாக புது கதையை பேசிட்டு இருக்காங்க பிசாசு. If you will eat the tree which is in the middle of the garden, you will have knowledge of good and evil. எவ்வளோ பெரிய பொய் சொல்லிட்டான் பாருங்க. அதை இவ அப்படியே நம்புறா. சொல்லுங்க, அப்படியே நம்புற மாதிரி சொல்றான். 2வது அதிகாரத்திலேயே வெளியரங்கமாக காட்டிட்டாரு மிகப்பெரிய ஞானி மனிதன் என்று. அந்த ஞானம் போதாதா வாழ்க்கையை வாழவா உலகத்திலே ஆளலாம் அந்த ஞானத்தை வச்சு. அதையும் பத்தாது என்று என்ன ஆயிடுச்சு, இதை பார்க்குறா. குட் அண்ட் ஈவில் நாலேஜ் கிடைக்குமா? அப்போ அந்த பொய்யை அவன் நம்புறான். சிலருக்கு பேராசையிலே இருக்கிறது விட்டுறது. ஏற்கனவே கர்த்தர் ஏகப்பட்டது கொடுத்துட்டாரு, அதுவும் போதாதுன்ட்டு அதை பார்த்து எல்லாம் போச்சுடா கதையை மாதிரி தான். சின்ன வயசில் வந்துட்டு ஒரு கதை சொல்லுவாங்க. வாத்து வந்துட்டு டெய்லி ஒரு முட்டை போடுமா, தங்க முட்டை போடுதா? வாத்து டெய்லி ஒரு தங்க முட்டை போடுமா. நினச்சானா அவன், அட்டே எங்கள் அப்பா டெய்லி தங்க முட்டையா, வயிற்றா அறுத்தனா ஒரே வாட்டி எல்லா தங்க முட்டை எடுத்து பெரிய ஆளை இல்லாம் அறுத்தானா தங்கமும் இல்லை வைரமும் இல்லை ஒன்றுமே இல்லை. சில நேரத்தில் நம்ம பேராசைப்படக்கூடாது. அல்லேலூயா. நமக்கு தேவன் ஏற்கனவே ஏராளமத்தை கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. பேராசை உலகம் சொல்லுது, ஃபிலாசபி நான் மாதிரி சொல்கிறீங்க பாருங்க. பேராசைன்னு தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன், பெரு நஷ்டம் சொல்லிட்டீங்க. அப்போ உலக ஃபிலாசபி எந்த அளவுக்கு உள்ளே இறங்கியிருக்கு பாருங்க. இந்த அளவிற்கு வசனம் இறங்கணும் தேவன் சொல்கிறாரு. அல்லேலூயா. அதான் கர்த்தர் சொல்கிறார். பேராசையை நான் சொன்னேன், நான் அதை சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன், நீங்கள் முடிச்சிட்டீங்க. அப்போ கர்த்தர் சொல்லுகிறார், வசனத்தை இப்படி உங்களுக்குள்ளே பொங்க வைக்க வேண்டும். பிலாசபி இல்லை, வசனத்தை. அல்லேலூயா. அப்போ அந்த பொய் என்ன பண்ணிட்டா, நிஜம் என்று நம்புறா. எப்படி நம்ப முடியும்? எந்த முட்டாளாவது நம்புவானா? எவ்வளோ பெரிய ஞானத்தை தேவன் கொடுத்து, எவ்வளோ பெரிய மகிமையை, எவ்வளோ பெரிய பிரசன்னத்தை கொடுத்தா யாராவது நம்புவானா? நம்புறா. நம்பின உடனே என்ன ஆச்சு? விசுவாசம் வந்துடுச்சு. எதின் மேல? பிசாசினுடைய பொய்யின் மேல. பாருங்க, விசுவாசம் எப்படி என்றால் ஒரு நிலத்தில் இருக்கிற மணலை போல. பொய்யுக்கும் அது விசுவாசத்தை பிறப்பிக்கும், சத்தியத்திற்கும் விசுவாசத்தை பிறப்பிக்கும். அதற்கு தெரியாது பொய் சத்தியம் என்று. எது போட்டாலும் அது வந்துட்டு பிறப்பிக்கும். அப்போ இந்த பொய்யை விசுவாசித்தால், அந்த நம்பினால் விசுவாசம் பிறந்துடுச்சு. பிறந்த உடனே மரணம் நடக்குது. ஆனால் அவள் சத்தியத்தை விசுவாசித்திருந்தால், தேவனுடைய சத்தியத்தை விசுவாசித்திருந்தால், அங்கே என்ன பிறந்திருக்கும்? ஜீவன் பிறந்திருக்கும். அந்த ஜீவ விருட்ச கனியை அவள் சாப்பிட்டு இருக்கலாம், யுகாயுகமாய் தேவனோடு வாழ்ந்திருக்கலாம். பொய்யை நம்பி மரணத்தின் கனியை என்ன பண்ணிட்டா? விசுவாசம் வந்துடுச்சு. பொய்யை நம்பின உடனே விசுவாசம் வருது. இன்றைக்கு நிறைய பேரை குறித்து பிசாசு பொய்யை சொல்லிக்கிறான் உங்களை பற்றி. ஆமென். நான் சொல்கிறேன், உங்களை குறித்து பிசாசு பொய்யை சொல்லியிருக்கிறான். நீ அவ்வளோதான் சொல்லியிருக்கிறான். இனிமேல நீ எழும்ப முடியாது. அந்த பொய்யை நீங்கள் நம்பி 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 அதுவே விசுவாசமாய் மாறி இப்போ அதுதான் நிஜத்தை போல் இருக்கிறது. ஆனால் அது பொய். உன் கதை முடிஞ்சதுன்னு சொல்லிட்டான். உனக்கா இது நடக்கணும் அப்படியும் வருவான். நம்ம இமோஷனல் என்றால் இமோஷனலாக வரும். அவன் எந்த வடிவத்தையும் எடுப்பான்.
நம்ம இமோஷனா உனக்கா போய் இப்படி நடந்துருச்சு சொன்ன உடனே கப்புன்னு என்ன ஆயிடும்? விசுவாசம் பிறந்துடும். விசுவாசம் பிறந்தா என்ன ஆயிடும்? நெகட்டிவானது நடக்கும். கர்த்தர் சொல்றார், அதுக்கெல்லாம் இடமே கொடுக்க கூடாது. ஹல்லேலூயா. அதற்கெல்லாம் இடமே. அப்புறம் பாருங்க என்ன பண்றான். விசுவாசம் வந்தா என்ன நடக்கும்? கிரியை நடக்கும். சொல்லுங்க, விசுவாசம் வந்துடுச்சு, அடுத்தது என்ன நடக்கும்? கிரியை. ஏனென்றால் யாக்கோபு சொல்லுகிறார், faith without action is dead. அப்போ faith with action is life. அப்போ faith வந்துடுச்சு இந்த பெண்ணுக்கு. பொய்யை நம்பிட்டா, உடனே ஆக்ஷன் பண்ணிட்டா. என்ன பண்றா பாருங்க. so when the women saw the tree, இவன் சொன்ன பொய்யை விசுவாசித்த பின்பு அந்த மரத்தை பார்த்தப்ப என்ன நடக்குது? the tree was good for food. உடனே அந்த மரம் அவளுக்கு அழகாய் மாறுகிறது. it was pleasant. பாருங்க, குட்டா இருக்கு, பிளசண்டா இருக்கு to her eyes. a tree desirable to make one wise. she took off its fruit and ate it, and she gave it to her husband. நான் தான் நல்லா இல்லை, நீ மட்டும் நல்லா இருக்கிற, வா உன்னை இழுத்துன்னு போறவா, நான் உள்ள போறேன், நீ மட்டும் என்ன எஸ்கேப் ஆகுறியா, வா வா எல்லாரும் உள்ளலாம் வா. அதுவும் ஸ்கூல்ல இருந்து நான் ஃபெயில் ஆயிட்டேன், நீ ஃபெயில் ஆயிட்டியாடா, அப்பாடா 2 பேரும் இன்னைக்கு வெளியே நிற்கலாம். தனியாக நிற்க முடியாது நம்மளால, பெரிய அவமானம் ஆகிட போகுது. நான் ஃபெயில், நீ ஃபெயிலா, கேட்டு பார்த்துப்பான். ஃபோன் அடிச்சு இவன் என்ன மார்க் வாங்கினான்னு அவனுக்கு கவலை இல்லை. அவன் ஃபெயில் ஆயிட்டானா பாஸ் ஆகிட்டான், ஃபெயில் ஆனால் கம்பெனி கிடச்சிடுச்சு அவனுக்கு. ஹல்லேலூயா. அப்போ இவ பாருங்க, இவன் நம்ம சாப்பிட்ட உடனே தெரிஞ்சிச்சு இவளுக்கு. என்ன தெரிஞ்சிடுச்சு? பாவம் செய்தாலும் தெரிஞ்சிச்சு. உடனே என்ன பண்ணியிருக்கணும்? ஆதாமே நீ போயிடு, நான் தப்பு செஞ்சுட்டேன்ட்டு கடவுள் ஏதோ வேற இருந்தால் ஆல்டர்னேட் பிளான் பண்ணியிருப்பாரு. உன்னை எப்படி நான் விடுவான்? வா இந்தா நீ ஒரு கடி கொடுத்துட்டா, விஷத்தை ஏற்றிட்டான் அங்கேயும். அப்போ கணவன் மனைவி என்ன ஆயிடுச்சு? தேவனற்று போனார்கள். அதுதான் பிசாசுடைய தந்திரமே பாருங்க. பொய்யை சொல்லி அதை நம்ப வச்சு அந்த பொய்யை விசுவாசமாக மாறின பின்பு பார்க்கும் பொழுது பிளசன்ட் ஃபார் ஐஸா, டிசைரபிள் ஃபார் ஈட்டிங்கா, குட் ஃபார் ஃபுட்டா, நல்லா இருக்கா சாப்பிட, பிளசண்டா இருக்கு பார்க்க. அது வரைக்கும் பிளசண்டா இருந்ததா? அது வரைக்கும் குட்டா இருந்ததா? அது வரைக்கும் எப்படி இருந்தது? எப்படியே இல்லை, அது வரைக்கும் பயமா இருந்தது பார்த்தா. ஏனென்றால் என் தேவனாகிய கர்த்தர் என்னை அதை தொடாதே என்று சொன்னார், அதாவது சாப்பிடாதே என்று சொன்னார். அதனால தேவ பயம் அவளுக்குள்ள இருந்தது. என்றைக்கு பிசாசினுடைய பொய்யை விசுவாசிக்க ஆரம்பித்தாலோ தேவ பயம் அவளை விட்டு போச்சு. தேவ பயம் ஒரு மனிதனை விட்டு நீங்கும் பொழுது அழிவுக்கு நேராக அவன் போறான். ஏனென்றால் தேவனுடைய பயம் தான் ஞானத்தினுடைய ஆரம்பம் என்று தேவன் சொல்லுகிறார். The fear of God is the beginning of wisdom. அப்போ எப்போ தேவனுடைய வார்த்தை அதை தொடாத, அதை சாப்பிடாத, அதை சாப்பிட்டா நீ செத்துருவேன்னு சொன்னாரோ, அதற்கு கீழ்ப்படியாமையாய் சென்று பிசாசின் பொய்யை நம்பி விசுவாசித்து நல்லா இருக்குது, சூப்பரா இருக்கு, அருமையா இருக்கு சொல்லி சாப்பிட்டாலோ செத்தான். ஹல்லேலூயா. தேவ பயம் ஒரு மனிதனுடைய இருதயத்தில் இருந்து இறங்குதுன்னால் அவன் வாழ்க்கையில் அவன் இறங்குறான்னு அர்த்தம். ஆமென். ஒரு மனுஷனுக்குள்ள தேவ பயம் இறங்கிடுச்சுன்னா அவன் அவ்வளோதான். அவன் ஹல்லேலூயா. அவன் எப்படிப்பட்ட கிறிஸ்தவனா இருக்கிறது? தேவ பயம் நிறைந்தவனா இருக்கிறானா இல்லையா? fear of the Lord in man, அதான் தேவனுக்கு முக்கியம். அப்பதான் அவன் நல்லா வாழ முடியும். அவன் தந்திரம் பாருங்க. ஹல்லேலூயா. அப்போ பிசாசு என்ன பண்ணிட்டான்? முதல்ல திருடிட்டான். என்ன திருடினான்? ஐடென்டிட்டியை திருடிட்டான். அடுத்தது என்ன திருடுறான்? அடுத்தது என்ன? கொல்ல வரான். பொய்யை சொல்லி விசுவாசத்தை உருவாக்கி கொன்னுட்டான். என்ன பண்ணிட்டான்? கொல்ல வந்துட்டான். கொன்ன உடனே என்ன ஆகும்? தானா டிஸ்ட்ரக்ஷன் நடக்கும். ஹல்லேலூயா. கொன்ன உடனே என்ன நடக்கும்? தானா. அதுக்கப்புறம் வந்துட்டு சர்வசாதாரணமாக விளையாடுவான். அப்புறம் வந்துட்டு அவனுக்கு ஜாலியாக ஃபுட்பால் மாதிரி அப்படியே விளையாடிட்டு இருப்பான் வாழ்க்கையில். என்ன அவன் நினைச்சதை பண்ணுவான். நீங்கள் பொய்யை நம்பி சூழ்நிலையை நம்பி உங்களுக்கு நடக்கிற காரியத்தை நீங்கள் நம்ப ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா, தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக நடக்கிற காரியத்தை அல்லது தேவன் உங்களுக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்த காரியத்தை விரோதமாய் நீங்கள் சிந்திப்பீர்கள் என்றால், தேவனுடைய சித்தத்திற்கு விரோதமாய் செயல்படுவீர்கள் என்றால் உடனே வந்துடுவான். ஹல்லேலூயா. நீங்கள் அதை எப்பொழுதுமே உங்கள் வாழ்க்கையில் இடமே கொடுக்கக்கூடாது. தேவ பயம் என்றைக்கும் உங்களுக்குள்ள இருக்க வேண்டும். இன்னொரு முக்கியமான காரியத்தை சொல்கிறேன் பாருங்க. 3வது டெக்னிக் அவன் யூஸ் பண்ணுறது. ஃபஸ்ட்டு ஐடென்டிட்டி எடுக்கிறான், அடுத்தது பொய் சொல்கிறான். 3வது என்ன பண்ணுறான்? மன்னிக்கும், முதல் வந்து ஐடென்டிட்டி எடுக்கிறான், அடுத்தது வார்த்தையினாலே நம்மளை பிடிக்கிறான், அப்புறம் பொய் பேசுகிறான். 4வது யாத்திராகமம் 14:5, ஜனங்கள் ஓடி போய் விட்டார்கள். சொல்லுங்க, ஜனங்கள்.
என்று எகிப்தின் ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்ட போது, எல்லாருக்குமே தெரியும் பார்வோனுடைய அடிமைத்தனத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்தார்கள். அதிலே நான் அதிகமாக போக விருப்பப்படவில்லை. அந்த அடிமைத்தனத்திலிருந்து மோசேவை பயன்படுத்தி தேவன் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே கொண்டு வரான். வெளியே மிகப்பெரிய என்ன சொல்லுகிறது வாதைகளை கொண்டு தேவன் வந்துட்டு அந்த ஜனங்களை என்ன பண்ணுகிறார், வெளியே கொண்டு வருகிறார் பார்வோனின் பிடியில் இருந்து. ஜனங்கள் ஓடி போய்விட்டார்கள் என்று எகிப்தின் ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்ட போது, ஜனங்களுக்கு விரோதமாக பார்வோனும் அவன் ஊழியக்காரரும் மனம் வேறுபட்டு, நமக்கு வேலை செய்யாதபடி நாம் இஸ்ரவேலரை போகவிட்டது என்ன காரியம் என்றார்கள். ஏற்கனவே இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனம் படுத்தினதற்காக தேவன் அந்த எகிப்து ஜனங்களையும் பார்வோனையும் 10 வாதைகளினாலே அவர் தண்டித்திருக்கிறார். அல்லேலூயா. இவ்வளவு தேவனிடத்தில் வாங்கியும் திருந்தாத ஜென்மம், சொல்லுங்க வருந்தென்ன லாபம், பிலாசபி இது. திருந்தாத ஜென்மம். எவ்வளவு வாட்டி தேவன் சொல்லுகிறாரோ அந்த பார்வோனிடத்தில் விட்டுடு என் ஜனத்தை, விட்டுடு என் ஜனத்தை. கடின உள்ளம் விடவே இல்லை. எப்படி எனக்கு அடிமையாயிருந்தவனை நான் விடுவது? எனக்கு வேலை செய்து என்னுடைய பெரிய பெரிய அதாவது என் கூட்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்றதுக்கு ஸ்டோர் ஹவுஸை கட்டினவனை நான் எப்படி விடுறது? விட முடியாது. அவ்வளவு கடின உள்ளம். தேவன் அந்த கடின உள்ளத்தை உடைக்கிறார். அல்லேலூயா. கடின உள்ளத்தை கடைசியில பார்வோனுடைய வீட்டில் இருக்கிற அவனுடைய மகனையே சங்கரித்து, முதல் மகனை சங்கரித்து சொன்னார், இதற்கு மேலே நீ விட்டுதான் ஆக வேண்டும். அவன் விட்டுட்டான். விட்ட உடனே நியூஸ் வருது பார்வோனுக்கு. ஏற்கனவே இது ரொம்ப பிரபலமாக நடக்கிறது எகிப்தில். எல்லாருக்குமே தெரியும், எகிப்தில் இருக்கிற அத்தனை பேருக்குமே தெரியும் இது நடக்கிறது. எல்லாம் முடித்த பின்பு வந்து பார்வோனிடத்தில் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? எல்லாரும் போயிட்டாங்க ராஜா, கம்முன்னு இருக்கலாம்ல. அவன் வந்துட்டான் பாருங்க பார்வோன்கிட்ட. கம்முன்னு இருக்கிற சங்க ஊதி கெடுத்த மாதிரி பேசாம இருந்தான்னா, பார்வோனிடத்தில் வந்து இப்போதான் பார்வோன் அவன் வீட்டில் நடந்த காரியத்தை அவனால் வந்துட்டு யோசிக்கவே முடியல. இப்படி நடந்துடுச்சேன்னு உட்காடுறான். ஆடி போய் உட்கார்றவன தட்டி எழுப்புது. எது? ஒருத்தர் வந்துட்டார், ஒரு 4-5 பேர் வந்துட்டாங்க, தட்டி எழுப்ப அவரை. நம்மளுக்கு வேலை, நம்மளோடு இருந்தவர்கள் போயிட்டாங்க எஜமானனே சொன்ன உடனே பாருங்க இவனுக்கு என்ன ஆயிடுச்சு, என்ன ஆயிடுச்சு? நமக்கு வேலை செய்யாதபடி நாம் இஸ்ரவேலரை போக விட்டது என்ன காரியம்? உடனே மறுபடியும் பழைய இருதய கடின உள்ளம் வந்துடுச்சு. இப்போதான் அந்த உள்ளத்தை உடச்சி கர்த்தர் வெளியே அனுப்பிச்சாரு. உடனே கடின உள்ளம் வந்துடுச்சு மறுபடியும். 4 பேர் சொல்லிட்டாங்க, ஐயோ என்ன ஜனங்க போயிட்டாங்களே. அவன் தன் ரதத்தை பூட்டி தன் ஜனங்களை கூட்டிக் கொண்டு பிரதானமான 600 ரதங்களையும் எகிப்தில் உள்ள மற்ற சகல ரதங்களையும் அவைகள் எல்லாவற்றிற்கும் அதிபதிகளான வீரரையும் கூட்டிக் கொண்டு போனான். அப்போ he took the entire army of Egypt with him. ஹல்லேலூயா. இதுவரையிலும் 10 வாதைகளிலே அவனுடைய ஆர்மிக்கு வேலையே இல்லை. என்னால் தேவன் ஒவ்வொரு வாதையை கொடுத்து எல்லாத்தையும் தூக்கிட்டாரு. ஆனால் கடைசியிலே மிச்சம் மீதி இருக்கிற சகல யாரு இராணுவத்தையும் இராணுவ வீரர்களையும் அதாவது ரதங்களையும் எடுத்துக்கொண்டு இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எப்படினா நம்ம விட்டுட்டோம், விடக்கூடாது, இவங்களை மறுபடியும் அடிமைத்தனம் படுத்தணும்னு புறப்பட்டு வருகிறார்கள். அல்லேலூயா. விடுதலை நாயகன் நமக்குள்ளே இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? கர்த்தர் சொன்னார்ல, நிச்சயமாகவே முடி உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. அல்லேலூயா. நீங்கள் நம்பியிருக்கிற, நீங்கள் நினைத்திருக்கிற காரியம் நடக்க வேண்டும் என்று தான் அவர் உங்களுக்கு அதிகமாக உங்களை என்ன பண்ணுகிறார், ஃபில் பண்ணுகிறார். எப்படி? எனர்ஜினாலே, தேவனுடைய சத்துவத்தினாலே உங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்தது பாருங்க, யாத்திராகமம் 14:8. கர்த்தர் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார், அவன் இஸ்ரவேல் புத்திரரை பின்தொடர்ந்தான். இஸ்ரவேல் புத்திரர் பலத்த கையுடன் புறப்பட்டு போனார்கள். சொல்லுங்க, பலத்த கையுடன். அதை ஆங்கிலத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் சொல்லுகிறது, they left with boldness. சொல்லுங்க, they left with 10 வாதைகளை இஸ்ரவேலுக்காக எகிப்தின் மீது கொண்டு வந்தார். பார்வோனுடைய தலைமகனே என்ன பண்ணாரு, சங்கரித்தார். அவர்களுடைய சகல ஆஸ்தி ஐஸ்வர்யத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்தார். இதெல்லாம் நடந்ததினாலே இஸ்ரவேலர்களுக்கு வைராக்கியமும் போல்னஸ் வந்துடுச்சு. 430 ஆண்டுகளுடைய அடிமைத்தனம் செய்த எல்லாவற்றையும் தேவன் அவர்களுக்கு மறுபடியும் இழந்த தைரியத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையிலும் தேவன் இழந்த தைரியத்தை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் இழந்த போல்னஸை தேவன் உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. பாருங்க அடுத்தது, அதாவது 8ஆம் வசனத்தின் கடைசியில் பார்த்தோம், பலத்த கையுடன் புறப்பட்டு போனார்கள். அதாவது with boldness they have left. 9, எகிப்தியர் பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும்
அவனுடைய குதிரை வீரரோடும் சேனைகளோடும், பாருங்களேன், ரதங்களோடும் குதிரைகளோடும் குதிரை வீரர்களோடும் சேனைகளோடும் அவர்களை தொடர்ந்து போய் சமுத்திரத்து அண்டையிலே பாகால் சேபோனுக்கு எதிரே இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னாடியிலே பாளையம் இறங்கி இருக்கிற அவர்களை கிட்டினார்கள். அதாவது எந்த இடத்துல அவங்க நிற்கிறாங்களோ அவங்களை கிட்ட அப்ரோச் பண்ணிட்டாங்க. யாரு? குதிரைகளும் குதிரை வீரர்களும் இராணுவர்களும் பார்வோனும் அத்தனை பேர் வந்துட்டாங்க. இராணுவம். 10ஆம் வசனம், பார்வோன் சமீபத்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர்கள் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து, சொல்லுங்க, கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். இப்பதான பலத்த கையுடன் போனாங்க. பாருங்க, இப்பதான் பலத்த கையுடன் போனாங்க. உடனே எகிப்தினுடைய இராணுவமும் குதிரைகளும் குதிரை வீரர்களும் சேனைகளும் திரண்டு வந்ததை பார்த்த மாத்திரத்திலே பயந்தார்கள். பயப்பட அவசியம் இல்லையே. 10 வாதைகளை குடித்து தேவன் இவர்களோடு இருக்கிறதை நிரூபித்தாரே. சகல ஆஸ்தி ஐஸ்வர்யத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணி தான் அனுப்பிச்சாரு. அப்போ இத்தனை பேரை பார்த்து ஏன் பயப்பட வேண்டும்? ஆனாலும் பரவாயில்ல, பாடன் பண்ணலாம். அதுதான் ஃபர்ஸ்ட் யுத்தம். இஸ்ரவேல் ஜனங்க பார்க்கறது, இவ்வளோ பேரை பார்த்ததில்லை, பாடன் பண்ணலாம். சரி, பயந்துட்டாங்க, போனால் போதும். பயம் தான் பிசாசு பயன்படுத்துகிற ஒரு வித்தா இருக்கிறது. இன்னொன்று பாருங்க, இன்னொன்று, திருடுறான், கொல்லும் பொழுது வார்த்தையை பயன்படுத்துகிறான், பின்பு பொய் சொல்கிறான். அப்புறம் அழிக்கணும், ஒரு ஆளை தரமட்டமாக அழிக்கணும்னா பயத்தை பயன்படுத்துவான். ஆமென். சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில பயத்திற்கு நீங்கள் இடத்தை கொடுக்கவே கூடாது. The Lord has not given you a spirit of fear but of love, power and sound mind. Hallelujah. பயத்தின் ஆவியை கொடுக்கல கர்த்தர் உங்களுக்கு. எதை குறித்தும் பயப்படக்கூடாது. ஹல்லேலூயா. என்ன நடந்தாலும் பயப்படக்கூடாது. அப்படிப்பட்ட ஆவியை உங்களுக்கு பிதாவாகிய தேவன் கொடுக்கவே இல்லை. தைரியத்தின் ஆவியையும் சமாதானத்தின் ஆவியையும் வல்லமையின் ஆவியையும் தேவன் உங்களுக்கு, தெளிந்த புத்தியையும் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப இவர்கள் என்ன பண்ணார்கள்? அதாவது எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். நல்லதான் பண்ணாங்க, பயந்தாங்க, ஆனாலும் தேவனை நோக்கி கூப்பிட்டாங்க. நான் சொல்றேன், அடுத்தது வசனம் வாசித்தா என்ன கூப்பிட்டாங்கன்னு தெரியும். பாருங்க, அன்றியும் அவர்கள் மோசேவை நோக்கி இப்படி கூப்பிடுறாங்க, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்று வனாந்திரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீரா? என்ன சொல்லிட்டாங்க? இவ்வளவு பெரிய அற்புதத்தை செய்து தேவன் இவர்களை கொண்டு வந்திருக்கிறாரு. கடைசியிலே தேவனை பார்த்து சொல்றாங்க, அங்க சுடுகாடு இல்லைன்னா அவன் எங்களை கூட்டிட்டு வந்தீங்க வனாந்திரத்துல மாஸ் அடக்கம் பண்றதுக்கு. அங்க சுடுகாடு எல்லாம் ஆண்டவர் எங்களை வந்துட்டு இன்றைக்கு இந்த வனாந்திரத்திலே கொண்டு வந்து மாசா அடக்கம் பண்ண கூட்டிட்டு வந்துட்டீங்க. பாருங்க, பயம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே வரும் பொழுது வார்த்தை தாறுமாறாய் போகிறது. சொல்லுங்க, வார்த்தை மாறும் பொழுது நீங்கள் என்ன சொல்லுகிறீங்களோ அதை ஏற்றபடி நடக்கிறது. தான் பிசாசுடைய தந்திரம். உங்களுக்குள்ளே பயத்தை கொண்டு வரும். ஒரு பொய்யான ஒரு சூழ்நிலை. அந்த இராணுவம் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை கர்த்தருக்கு முன்பதாக, அது ஒன்றுமே இல்லை. ஏனென்றால் இவ்வளவு பெரிய அற்புதத்தை செய்திருக்கிறார். ஆனாலும் அந்த சூழ்நிலையை காண்பித்து ஒரு பயத்தை அவர்களுக்குள்ளாக அந்த பொய்யை கொடுத்து பயத்தை நுழைக்கிறான். பயத்தை நுழைத்தவுடன் என்ன நடக்கிறது? அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்று வனாந்திரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீரா? நீர் எங்களை எகிப்தில் இருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது ஏன் எங்களுக்கு இப்படி செய்தீங்கன்னு தேவனை கேட்குறாங்க. அடுத்தது, நாங்கள் எகிப்தில் இருக்கும்போது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்து எங்களை சும்மா விட்டு விடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்திரத்தில் சாகிறதை பார்க்கலும் எகிப்தியருக்கு வேலை செய்கிறதே எங்களுக்கு நலமாய் இருக்கும்ட்டாங்க. 2 வார்த்தை தேவனை இருதயத்தை வேதனைப்படுத்தினார்கள். முதல் சொன்னாங்க, எங்களை சாகவா ஆண்டவரே கூட்டிட்டு வந்தீங்க. நிறைய பேர் சொல்கிறோம்ல, ஏன் ஆண்டவரே வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு நரக வேதனை, அதுதான் அதற்கு அர்த்தம். நம்ம கேட்குறோம் கர்த்தரை பார்த்து, ஆண்டவரே வாழ்க்கை இப்படி பண்ணிட்டீங்க. கர்த்தரை பண்ணால் உங்கள் வாழ்க்கை நீங்களே பண்ணிட்டீங்க. அப்படி கர்த்தர் பண்ணுறது இல்லை யார் வாழ்க்கையை. அடுத்தது என்ன சொல்கிறாங்க? நான் அவங்களுக்கே அடிமைகளாக இருந்திருப்பேன் ஆண்டவரே, வேலை செய்தே பொழைத்து கொண்டிருப்பேனே. கர்த்தர் உங்களை ராஜரீகம் பண்ணும்படி அழைத்தால் நாம் என்ன சொல்கிறோம்? பழைய எஜமான்கிட்டே போய் நான் அடிமையாய் வேலை பண்ணுறேன் ஆண்டவரே, எனக்கு எதற்கு இதுன்றோம். என்ன பண்ணுறது? கர்த்தர் உங்களை எஜமானாய் வைக்க ஆசைப்பட்டு உங்களை தனித்து பிரித்து வந்து பாலம் தேனும் ஓடுகிற தேசத்துக்குள் கொண்டு போனால் நம் ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க? வேணாங்க, அந்த எஜமானே போதும், அவங்ககிட்டயாவது அடிமையாக இருந்தால் நேரத்துக்கு சாப்பாடு கிடைக்கும், நல்லா தூங்கலாம். அதற்கு அவனுக்கு இத்தனை அற்புதத்தை நான் செய்தேன். அல்லேலூயா.
அப்போ நான் சொல்கிறேன், இன்றைக்கு ஒரு மனிதனுடைய இருதயத்தில் பிசாசு அவனை அழித்து தரமட்டமாக்கும்படிக்கு கொண்டு வருது பயம். அல்லேலூயா. உங்கள் வேலை போச்சுனாலோ, இல்லை உங்கள் குடும்பத்தில் பிரச்சனையினாலோ, இல்லை உங்கள் சரீரத்தில் போராட்டமானால் எதை கண்டும் நீங்கள் பயப்படக்கூடாது. அப்படி பயந்து உங்கள் நாவிலே இப்படி ஏதாவது வார்த்தையை பேசுனீங்கன்னா நினச்சிக்கோங்க, பிசாசு உங்களை ஃபுல் ஹோல்டாக பிடிச்சிட்டான்ட்டு. அல்லேலூயா. அப்புறம் நாம் எவ்வளோ ஜெபிக்கிறோம் என்று முக்கியமல்ல, அதை நாம் செய்யவே கூடாது. இவங்க என்ன செஞ்சாங்க? ஏன் ஆண்டவரே எங்கள் சாகவா கூட்டிகிட்டு வந்தீங்க? சொல்லவே கூடாது. ஏன் ஆண்டவரே நாங்கள் அங்கேயே இருந்திருப்போமே? பேசவே கூடாது. அப்படி பேசும் பொழுது பிசாசு அங்கே ஆளுகை செய்ய வந்துடுவான். ஓஹோ, இவன் பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறான்? தேவனற்றவன் ஆக்குறான், இமேஜ் ஸ்பாயில் பண்ணுறான். அப்புறம் என்ன பண்ணுறான்? ஸ்டீல், அதாவது என்ன பண்ணுறான்? கொல்றான், வார்த்தையை வச்சே கொல்றான், பொய்யை சொல்லி கொல்றான். டிஸ்ட்ரக்ஷன் எப்படி பண்ணுறான்? தேவனுக்கு எதிரே பேச வச்சிடறான். தேவன் அற்றவன் ஆக்கி தேவனுக்கு எதிரே பேசுங்க. ஏன் ஆண்டவரே எப்படி செய்றீங்க? ஆனால் கர்த்தர் அப்படியே செய்கிறாரு. கர்த்தர் மிகப்பெரிய அற்புதத்தை செய்ய இருக்கிறார். கர்த்தர் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை செய்ய இருக்கிறார். எதற்கு? எகிப்திலே இருக்கிற அத்தனை இராணுவத்தையும், எகிப்திலே இருக்கிற அத்தனை குதிரையையும், குதிரை வீரனையும், பார்வோனையும் கொண்டு வந்தால் ஒட்டுமொத்தமாக அவங்க கதையை முடிக்க. அது இவங்களுக்கு புரியல. கர்த்தரை என்றைக்குமே நம்மாலே புரிஞ்சிக்கவே முடியாது. அல்லேலூயா. கர்த்தரை என்றைக்குமே நம்மாலே புரிஞ்சிக்கவே முடியாது. அவ்வளோ பெரிய காரியத்தை அவர் செய்கிறவரே. ஒட்டுமொத்த ஜனத்தை அவர் கொண்டு வந்துட்டார். என் ஜனத்தை அடிமைப்படுத்தினாய், உன்னை நான் விட சொன்ன விடலை, வாதைகளை கொடுத்த விட்டுட்ட, கடைசியில் திரண்டு வர ஒட்டுமொத்த கதையை முடிக்கிறாரு. என்ன நடக்குது பாருங்க. 14 யாத்திராகமம் 14. இதுதான் கர்த்தருடைய இருதயம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். அல்லேலூயா. நீங்கள் என்ன இருப்பீர்கள்? சும்மா இருங்கப்பா என்று சொல்றாரு. அல்லேலூயா. யுத்தத்தை நான் பண்றேன், நான் தான் பேசுறேன், நீ ஏன் பேசுற? யுத்தம் நான் பண்றேன், சும்மா இரு. அல்லேலூயா. நம்மளாம் என்ன நினைக்கிறோம்? பிரச்சனை முடிஞ்சிருச்சு, கர்த்தர் விடுதலை கொடுத்துட்டாரு, இப்பதான் அந்த வியாதிகளுக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்து என்னை கொண்டு வந்துட்டாரு, என் கடன் பிரச்சனையிலிருந்து என்னை கொண்டு வந்துட்டாரு, என்னுடைய பாவ பிரச்சனையிலிருந்து என்னை கொண்டு வந்துட்டாரு, என்னுடைய எல்லா பிரச்சனையிலிருந்து என்னை கொண்டு வந்துட்டாருன்னு சொன்ன உடனே அதே பிரச்சனை பூகம்பத்தை போல கிளம்பி வந்து நின்னா என்ன சொல்லுவீங்க? என்ன ஆண்டவரே, இப்பதான் விடுதலை ஆக்கின மாதிரி இருந்து மறுபடியும் கூட்டு போய் உள்ள விட்டுருவீங்க போல. சொல்லவே கூடாது. மறுபடியும் அது திரண்டு வருதுன்னா ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் அதை க்ளோஸ் பண்றாரு அந்த சாப்டரை. அல்லேலூயா. ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் உங்கள் வாழ்க்கையிலே எதிரியே இல்லாதபடிக்கு முற்றிலுமாக அவர் முடிக்க போகிறார் என்ற அர்த்தம். அதற்கு தான் இவ்வளவு காலம் ஜெபித்தேன், இவ்வளவு காலம் உபவாசித்தேன், இவ்வளவு காலம் நமக்கு உண்மையாக இருந்து என்ன செய்தாலும் ஒண்ணுமே நடக்கல, மறுபடியும் நடக்கிறது தான் நடக்கிறது என்றால் ஒரே வாட்டி எல்லாத்தையும் முடிக்க போறாருன்னு அர்த்தம். அல்லேலூயா. முடிச்சு உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து அனுப்ப போகிறார் என்ற அர்த்தம். அல்லேலூயா. சொல்லுங்க, முடிச்சு. இவ்வளவு நாள் நீங்கள் போராடின போராட்டத்துக்கு, செய்த ஜெபத்துக்கு, செய்த உபவாசத்துக்கு, பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லி கையில் அதிகாரத்தை கொடுத்து போயிட்டு வான்னு சொல்லி தேசத்தை சுதந்திரிக்கும்படி அனுப்ப போகிறார். அல்லேலூயா. அதனால் கர்த்தர் மறக்கிறவர் அல்ல, அவர் நல்லவர். எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருக்கிறார், பண்ணுறதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. திருப்பி ரிவர்ஸ் அடிக்குதா? பயப்படக்கூடாது. எல்லாத்துடைய கதையை முடிக்க போகிறார்ன்ற அர்த்தம். ஆமென். அப்போ இன்னைக்கு வரலன்னா தான் பிரச்சனை. அப்போ நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம். இன்னும் போராட்டம் தீரலையே, இன்னும் பிரச்சனை முடியலையே என்றால் முடிவு வந்து கொண்டிருக்கிறது. அந்த முடிவு கர்த்தரிடத்தில் இருக்கிறது என்ற யுத்தத்தை அவர் செய்து உங்களுக்கு விடுதலை. ஹல்லேலூயா. இதுதான் இந்த விடுதலை உபவாச கூட்டத்தில் தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறது. அவனுடைய தந்திரங்களை வெளியரங்கமாக்கி அவனை ஒன்றுமில்லாமல் செய்து ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுப்பது தேவனுடைய சித்தமாக இருக்கு. கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக.